ஹாய் கைஸ், வெல்கம் டு முப்படை டிஃபென்ஸ் அகாடமி. இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போறோம் அப்படின்னா ரீசனிங் வீடியோ தான் பார்க்க போறோம். ரொம்ப நாள் ஆச்சு வீடியோ போட்டு. இப்போதான் ரீசெண்டா குரூப் டி ஓட டேட் அனௌன்ஸ் பண்ணாங்க. ஸோ நம்ம 60 டேஸ் பிளான் பண்ணியிருக்கோம். அந்த பேஸ் பண்ணி நம்ம டாபிக் வைஸா போட போறோம். ஓகேவா? ஸோ இதுக்கு முன்னாடி ஜூன் மாசமே எக்ஸாம் வர மாதிரி இருந்துச்சு. ரொம்ப தள்ளி போயிருச்சு. நம்மளும் என்ன பண்ணிட்டோம், ரொம்ப கேப் விட்டுட்டோம். ஸோ படிக்கிற ஒரு இன்ட்ரெஸ்டே போயிருச்சு. இப்போ திருப்பியும் டேட் சொல்லியிருக்காங்க. டேட் சொல்லிட்டும் அதுவும் வருமா வராதா அப்படின்ற ஒரு டவுட்லயே இருக்கு. ஸோ எதுவா இருந்தாலும் சரி, வருதோ வரலையோ, நம்ம என்ன பண்ண போறோம், இப்ப 60 டேஸ் ஸ்டடி பிளான் போட்டாச்சு. அதை பேஸ் பண்ணி நம்ம என்ன பண்ண போறோம், டெய்லியுமே படிக்க போறோம். ஓகேவா? சோ நிறைய பேர் கேட்டது என்னன்னா, ரீசனிங் மேக்ஸ் வந்து டாபிக் வைஸ் போடுங்க அப்படின்ற மாதிரி கேட்டிருக்காங்க. ரீசனிங்ல மொத்தமா எத்தனை டாபிக் வரப்போது, ஒரு 25 டாபிக்ஸ் வரப்போகுது. ஓகேவா? சோ நம்ம என்ன பண்ண போறோம், ஒரு கிளாஸ் 25 வரைக்கும் டெய்லி ஒரு டாபிக், டெய்லின்னா ஒரு 2 நாளைக்கு ஒரு டைம், ஒரு 2 டேஸ் ஒன்ஸ், 3 டேஸ் ஒன்ஸ் ஒரு டாபிக் பார்த்துட்டு, அதுக்கப்புறம் என்ன பண்ண போறோம்னா வெறும் கொஸ்டின் ஆன்சரா எல்லா டாபிக் முடிச்சுட்டு ஒரு ஃபுல் டெஸ்ட் மாதிரி நம்ம வீடியோல பண்ண போறோம். ஓகேவா? சோ இன்னைக்கு ஃபர்ஸ்ட் டாபிக்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணிடலாம். சோ இன்னைக்கு என்ன டாபிக் பார்க்கலாம் அப்படின்னா, ரீசனிங்ல கோடிங் டீகோடிங் அப்படின்ற மாதிரி டாபிக் பார்க்கலாம். இது எப்படி பார்க்கலாம் அப்படின்னா, இதுக்கு முன்னாடி கேட்டதுல இருந்து இப்போ ரீசெண்டா முடிஞ்ச எக்ஸாம் வரைக்கும் ரயில்வே பேஸ் பண்ணி எந்தெந்த மாடல்லாம் கேட்டிருக்காங்க, எப்படி எல்லாம் கேட்டிருக்காங்க அப்படின்ட்டு அந்த கோடிங் டீகோடிங்ல எல்லா டைப்புமே பார்த்துடலாம். ஓகேவா? சோ நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா, ஒரு 2 சம் நான் சால்வ் பண்ண போறேன். மீதி 2 சம் வந்து அந்த வீடியோல ஷோ பண்ணுவேன். நீங்க சால்வ் பண்ணிட்டு ஆன்சரை கமெண்ட் பண்ணுங்க. ஓகேங்களா? சரி. சோ இதை நீங்க எந்த அளவுக்கு கூட கமெண்ட் பண்றீங்க, எந்த அளவுக்கு ஆன்சர் கேட்கறீங்க, அதை பொறுத்து தான் நம்ம வீடியோ கண்டினியூஸா போட முடியும். ஓகேவா? சோ என்கரேஜ் பண்ணுங்க. ஓகேவா? சரி. சோ ஃபர்ஸ்ட் டாபிக் போயிடலாம். கோடிங் டீகோடிங்ல ரொம்ப ஈஸியான டாபிக். நான் திரும்ப திரும்ப சொல்றது என்னன்னா, எல்லாருமே ரீசனிங் வந்து ஈஸியா போட்டுருவீங்க. என்னை பொறுத்த வரைக்கும் எல்லாருமே சால்வ் பண்றது பெரிய விஷயம் கிடையாது. அந்த டாபிக்க ரீசனிங்ன்ற அந்த டாபிக் ஃபுல்லாவே டைமிங் மெயின்டைன் பண்ணணும். ஓகேவா? ஏன் சொல்றேன் அப்படின்னா, இதெல்லாம் ரொம்ப ஒரு ஷார்ட்கட் நிறைய இருக்கும் ரீசனிங்ல. அந்த ஷார்ட்கட் தெரிஞ்சு நீங்க டைமிங் சேவ் பண்ணிட்டீங்க அப்படின்னா, அந்த டைமை ஒரு மேக்ஸ்ல டைம் எடுத்துக்கலாம். ஒரு இப்ப மென்சுரேஷன்லாம் பாத்தீங்க அப்படின்னா கண்டிப்பா ஒரு 1 நிமிஷம் 2 நிமிஷம் ஆகும் அந்த ஃபார்முலா சப்ஸ்டிட் பண்ணி போறதுக்கு. அதே மாதிரி ஒரு ஜிகே கொஸ்டின்ல டைம் எடுத்துக்கலாம், கொஞ்சம் யோசிக்கலாம். அதனால நீங்க முடிஞ்ச வரைக்கும் தெரிஞ்சாலுமே, உங்களுக்கு இந்த டாபிக் நல்லா தெரிஞ்சாலுமே கொஞ்சம் கவனிங்க, எப்படி சால்வ் பண்றேன்னு பாருங்க, ட்ரிக்ஸ் தெரிஞ்சுக்கங்க. தெரிஞ்சாலுமே அதுக்கப்புறம் என்ன பண்ணுங்க, ஒரு கொஸ்டின் நான் போறதுக்கு முன்னாடி நீங்க சால்வ் பண்ணிட்டு ஆன்சர் கமெண்ட் பண்ணுங்க. ஓகேங்களா? சரி, போயிடலாம். ஃபர்ஸ்ட் மாடல் மொத்தம் ஒரு 5 டைப் 6 டைப் இருக்கும். எப்படி எல்லாம் இருக்கும் அப்படின்னா, லெட்டரை பேஸ் பண்ணியிருக்கோம், நம்பரை பேஸ் பண்ணியிருக்கோம், ஸோ ஒரு பேராகிராஃப் மாதிரி கொடுத்துட்டு இருப்போம், அதை பேஸ் பண்ணியிருக்கோம். ஸோ எல்லா டைப்புமே நான் எடுத்துட்டு வந்திருக்கேன். ஓகேவா? கவனிங்க. சரி, ஃபர்ஸ்ட் மாடல் பாருங்க. இங்க கொஸ்டின் என்ன கேட்டிருக்கேன் பாருங்க. எல்லாமே பாத்தீங்கன்னா ரீசெண்டா கேட்ட எக்ஸாம், அதுக்கப்புறம் இப்படி முன்னாடி கேட்ட எக்ஸாம் பேஸ் பண்ணி தான் கொஸ்டின் எடுத்துட்டு வந்திருக்கேன். ஓகேவா? சரி, ரொம்ப நேரம் போற மாதிரி இருக்கும், பொறுமையா கவனிங்க. இல்லைன்னா ஸ்பீடு வச்சுட்டு கொஞ்சம் சீக்கிரமா முடிச்சிருங்க. ஓகேவா? ஸோ ஏன்னா ஒரு 30 கொஸ்டின் எடுக்கிறோம்னா மினிமம் ஒரு 35 மினிட்ஸ் இல்ல 45 மினிட்ஸ் 1 hour கிட்ட கூட ஆகலாம். ஸோ பொறுமையா கவனிங்க. ஓகேவா? சரி, ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. மில்க் இஸ் ரிலேட்டட் டு டிபிஎஸ்ஆர். மில்க வந்து என்னன்னு சொல்றாங்க, டிபிஎஸ்ஆர் அப்படின்னு சொல்றாங்க. அதே மாதிரி இங்கிலீஷ் ஆல்பாபெட்டிக் ஆர்டர். In the same way, POT is related to WVA அப்படின்னு சொல்றாங்க. To which of the given option is nation related to following the same logic அப்படின்னு கேக்குறாங்க. ஓகேவா? சோ இப்ப தமிழ்ல பார்க்கலாம். ஓகே, இங்க என்ன சொல்றாங்கன்னா, ஆங்கில அகர வரிசைப்படி மில்க் என்பது டிபிஎஸ்ஆர் அப்படின்னு சொல்றாங்க. மில்க் என்னன்னு சொல்றாங்க, டிபிஎஸ்ஆர் அப்படின்னு சொல்றாங்க. டிபிஎஸ்ஆர் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா? அதே மாதிரி பிஓடி பாட் அப்படி அது எப்படி சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, பிஓடி எப்படி சொல்றாங்க, WBA அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா? சோ அதே லாஜிக்ல நேஷன் அப்படின்றது எதனுடைய தொடர்புடையது அப்படின்னு 4 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஓகேவா? என்னை பொறுத்த வரைக்கும் கோடிங் டிகோடிங், லெட்டர் சீரியஸ், கிளாசிபிகேஷன், அனாலஜி, இந்த லெட்டர் பேஸ் பண்ணி வந்தாவே அந்த ரஃப் பேப்பர்ல எழுதுற பழக்கத்தை விட்டுருங்க. முடிஞ்ச வரைக்கும் அந்த ஷார்ட்கட் வச்சு அந்த ஏபிசிடியை ஞாபகம் வச்சுங்க. அந்த ஏபிசிடி ஞாபகம் வச்சுங்க, அதனோட ஆப்போசிட் வார்த்தையை ஞாபகம் வச்சுக்கங்க, அதே மாதிரி அதனோட ரிவர்ஸ் நம்பரை ஞாபகம் வச்சுங்க. இதெல்லாம் உங்களுக்கு ஞாபகம் இருந்துச்சுன்னா இந்த மாதிரி நீங்க எழுதவே தேவையில்லை. இந்த இடத்துலயே அப்படியே மைண்ட்லயே கால்குலேட் பண்ணி, அதாவது மைண்ட்லயே சால்வ் பண்ணிட்டு போயிடலாம். ஓகேவா? நான் எப்படி சொல்றேன்னு பாருங்க. ஃபர்ஸ்ட் நான் பேசிக்கா சொல்லிடுறேன், அப்புறம் மைண்ட்லயே சால்வ் பண்றது எப்படின்னு சொல்றேன். ஓகேவா? சரி, இங்க நம்பர்லாம் நான் எனக்கு தெரியும், அதனால நான் அப்படியே நம்பர் போட்டுருவேன். நீங்களும் என்ன பண்ணுங்க, இதுக்கப்புறம் நம்பர் முடிஞ்ச வரைக்கும் மக்கப் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் டைம் கஷ்டமா இருக்கும், ஆனா நீங்க திரும்ப திரும்ப சால்வ் பண்ண எப்படி இருக்கும், ரொம்ப ஈஸியா இருக்கும். ஓகேவா? இங்க பாருங்க, எம்னா என்ன 13, ஐனா 9, எல்னா 12, கேனா 11, அதே மாதிரி டீனா 20, பீனா 16, எஸ்னா 19, ஆர்னா 18. அதே மாதிரி இங்க பாருங்க, பீனா 16, டபிள்யூனா 23, ஓனா 15, வினா 22,
T-னா 20, A-னா 1. இப்போ என்ன லாஜிக் யூஸ் பண்ணிருக்காங்கன்னா, அதாவது இது எப்படி இருக்கும் அப்படின்னா, அதாவது அதுல இருக்கிற லெட்டரே கொடுத்திருந்தாங்கன்னா அதனோட பொசிஷனை சேஞ்ச் பண்ணிருக்கான் அப்படின்னு அர்த்தம். அப்படி இல்லைன்னா ரிவர்ஸ்ல இருந்து ஆட் பண்ணிருப்பான், நேரா ஆட் பண்ணிருப்பான். அது நிறைய லாஜிக் இருக்கும். நம்ம நம்பர் போட்டு அப்படின்னா ஈஸியா கண்டுபிடிச்சலாம். இப்ப பாருங்க, ஃபர்ஸ்ட் எதுனா ஒரு நம்பர் எடுத்துங்க, 13, 20. ஃபர்ஸ்ட் லெட்டரே ஃபர்ஸ்ட் பார்க்கணும். எவ்வளவு ஆட் பண்ணிருக்கான்? 7 ஆட் பண்ணிருக்கான். அதே மாதிரி இங்க பாருங்க, 16, 23. அப்ப இங்கேயும் 7 நம்பர், அதாவது 13, 20னா என்னது? 7 ஆட் பண்ணிருக்கான். 9, 16னா இங்க என்னது? 7 ஆட் பண்ணிருக்கான். 12, 19 7 ஆட் பண்ணிருக்கான். 11, 18 இங்க என்னது? அப்ப எல்லா லெட்டருமே 7 ஆட் பண்ணிருக்கான். அப்ப இதே லாஜிக் இங்கேயும் வரணும். அப்பதான் அது சேம் கரெக்ட் லாஜிக். அப்படி வேற வந்துச்சுன்னா என்னது? நம்ம வேற எதுனா லாஜிக் யோசிக்கணும். இப்ப அந்த லாஜிக் ஃபைண்ட் பண்ணிட்டு என்ன பண்ண போறோம்? அந்த நேஷனுக்கு அதே மாதிரி கண்டுபிடிக்க போறோம். ஓகேவா? இங்க P-னா 16, W-னா 23, அப்ப 7 ஆட் பண்ணிருக்கான். 15, 22 பிளஸ் 7 ஆட் பண்ணிருக்கான். 20, 1. இப்ப பாருங்க, ஆல்பாபெட்டிக் லெட்டரே மொத்தம் 26 லெட்டர் தான். திரும்ப எங்க வரும்? 1ல இருந்து தானே ஸ்டார்ட் ஆகும். அப்ப 20ஓட 7 கூட்டினா என்ன வரும்? 27. ஓகேவா? அப்ப மொத்தமா ஆல்பாபெட்டிக்ல 26 லெட்டர் தான். அப்ப 26 லெட்டர் போனா திரும்ப எங்க இருந்து ஸ்டார்ட் ஆகும்? 1ல இருந்து தானே ஸ்டார்ட் ஆகும். அதான் 1. 1னா A. அப்ப இங்க என்ன லாஜிக் ஃபைண்ட் பண்ணிருக்கான்? எல்லாமே +7. ஓகேவா? சரி, இப்ப நேஷனுக்கு என்ன வரும்? அதே மாதிரி பாருங்க, நேஷன் என்னன்னா 14. அப்போ 14ஓட +7 ஆட் பண்ண என்ன வரும்? 21 வரும். அப்ப 21 என்னது? U. ஆப்ஷன் பாருங்க, எல்லா ஆப்ஷனுமே U இருக்கு. அப்புறம் பாருங்க, இது ஒரு ட்ரிக் சொல்றேன். செகண்ட் ஆப்ஷன், செகண்ட் லெட்டர் பாருங்க, எல்லாமே இங்கே H, இங்கே H, இங்கே H, இங்கே H. அதுக்கப்புறம் பாருங்க, இங்கேயே 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 இங்கேயே. அப்போ 3 லெட்டருமே சேமா தான் வருது. அப்ப 3 லெட்டருமே சேமா வந்துச்சுன்னா அதை கண்டுபிடிக்கணும்னு அவசியம் இல்லைல்ல. அப்ப நேரா 4வது லெட்டர் போயிடுங்க. அப்ப 3 லெட்டர் நம்மளுக்கு தேவையில்லை. அப்ப என்ன பண்ண? 4வது லெட்டர் பாருங்க, 4வது லெட்டர்னா I. ஐயோடி ஐ என்னது? 9. 9ஓடைய 7 ஆட் பண்ண என்ன வரும்? 16. அப்ப 16 என்ன வரப்போகுது? P-ன்னு வரப்போகுது. அப்ப இந்த ஆப்ஷன் என்ன பண்ணிடலாம்? நெக்லெக்ட் பண்ணிடலாம். ஓகேவா? அதுக்கப்புறம் பாருங்க, O இருக்கு. ஓனா 15. 15ஓட 7 ஆட் பண்ணா 22. கரெக்டுங்களா? 22. 22 என்னது? V-ன்னு வரணும். அப்போ U வருது இங்க, இதுவும் U வருது. அப்ப இது ரெண்டுமே கேன்சல் பண்ணிடலாம். ஆன்சர் என்னது? இதுதான் ஆன்சர். ஓகேவா? சோ இப்படிதான் மொத்தத்துக்குமே ஃபைன் பண்ணக்கூடாது. எதெல்லாம் சேமா இருக்கோ அதெல்லாம் விட்டுட்டு எது டிஃபரெண்டா இருக்கோ அதை நம்ம ஃபைன் பண்ண என்ன பண்ணிடலாம்? ஆன்சர் ஃபைன் பண்ணிடலாம். ஓகேவா? அப்ப ஆன்சர் என்ன? A. ஓகேவா? சரி, இதை வந்து நான் இப்படி எழுதுறேன்ல, இப்ப நீங்க நல்லா அந்த ஏபிசிலாம் மைண்ட்ல தெரிஞ்சுன்னா எப்படி சால்வ் பண்றதுன்னு சொல்ல பாருங்க. ஒரு சம் மட்டும் டீப்பா சொல்லிடுறேன், அதுக்கு பிறகு டக் டக் டக்குன்னு போயிடலாம். இப்போ எம்னா 13. இப்போ நம்ம நான் இங்கே மைண்ட்லயே கால்குலேட் பண்ணோம். நல்லா பாருங்க, பேனா எடுக்கக்கூடாது, பேப்பர் எடுக்கக்கூடாது. மேக்சிமம் பேனா பேப்பர் இல்லாம சால்வ் பண்ண கத்துக்குங்க. ஓகேவா? ஸோ எம்னா 13, T-னா 20, அப்போ 7 ஆட் பண்றாங்க. I-னா 9, P-னா 16, அப்போ 7 ஆட் பண்றாங்க. L-னா 12, S-னா 19, அப்போ 7 ஆட் பண்றாங்க. K 11, R 18, அப்போ எல்லா லாஜிக்குமே 7. அப்போ இங்கேயும் செக் பண்ணோம். 16, 23 7 வருது. அதே மாதிரி 15, 22 7 வருது. அப்போ TA அதுவும் 7 வருதா? அப்போ லாஜிக் 7 வருது. இங்கே அதே மாதிரி என்ன பண்ணோம்? 14, 7, 21 எல்லாத்துலயுமே இந்த 3 இருக்கு. கரெக்டா 4வது பார்க்க போறோம். 4வது பாத்தீங்கன்னா I-னா 9, 9ஓட 7 ஆட் பண்ண 16. 16னா இது வராது, இது 3 வரும். இது 3 இடத்துல பாத்தீங்கன்னா 15, 15 7 ஆட் பண்ணா 22, 22னா V-ன்னு வரப்போகுது. அப்போ இந்த 2 ஆப்ஷன் வராது, இதுதான் ஆன்சர் அப்படின்னு ஒரு 10 செகண்ட்ல சால்வ் பண்ணிட்டு போயிடலாம். ஓகேவா? சரி, இதே மாதிரி நெக்ஸ்ட் வர சம் எல்லாம் அப்படியே பாஸ் பண்ணிடுங்க. நான் வீடியோ எடுப்பேன், ஸோ அப்படியே பாஸ் பண்ணிட்டு அந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் நீங்க கமெண்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நான் ஆன்சர் போறத நீங்க செக் பண்ணீங்க. ஓகேவா? சரி, இப்படியே ப்ராக்டிஸ் பண்ணீங்க. முடிஞ்ச வரைக்கும் நான் இதனோட பிடிஎஃப்பும் நான் கீழே கொடுத்தாலும் கொடுக்குறேன், நீங்க சால்வ் பண்ணிட்டு கமெண்ட் பண்ணுங்க. ஓகேங்களா? சரி, அப்புறம் பாருங்க, செகண்ட் கொஸ்டின் இதே மாதிரி தான். நம்ம எதுனா ஒண்ணுத்துல பார்க்கல, இதுல வந்து இங்கிலீஷ்ல பார்த்தாலும் தமிழ் பார்த்தாலும் ஒண்ணுதான். அப்படியே பாருங்க. ஆங்கில அகர வரிசைப்படி ஒரு குறிப்பிட்ட வழியில் ட்ரீம் என்பது, அப்போ ட்ரீம் அப்படின்றது எப்படி சொல்லியிருக்கான்? ட்ரீம் அப்படின்றது எப்படி எழுதிருக்கான்? ZNAWI அப்படின்னு எழுதிருக்கான். ஓகேவா? சோ அதே லாஜிக்ல டான்ஸ் அப்படின்றது எப்படி எழுதிருக்கான்? டான்ஸ் அப்படின்றது எப்படி கொடுத்திருக்கான்? ZWJYA அப்படின்னு எழுதிருக்கான். ஓகேவா? சோ இங்கே நம்ம என்ன பண்ணோம்? அதே மாதிரி லாஜிக் தான். D-னா 4, அப்ப Z-னா 26. இப்போ இங்க 4, 26 இருக்கு, இங்க 18, 14 இருக்கு. இப்போ நம்ம என்ன பண்ணணும்? பிளஸ் தான் பண்ணணும்னு அவசியம் கிடையாது, ரிவர்ஸ் கூட பண்ணி பார்க்கலாம். இப்போ இங்க 26, இங்க 4 இருக்கு. இப்போ இங்க இருந்து எதை கூட்டினா 4 வரும்? அதாவது 26க்கு அப்புறம் எதை வரும்? 1, 2, 3, 4 தானே வரும்.
அப்போ இங்க என்ன பண்ணிருப்பான் 4 லெட்டரை மைனஸ் பண்ணிருக்கான். 4 லெட்டர் மைனஸ் பண்ண வரும் 0 வரதுக்கு பதிலாக கடைசி அந்த இசட்ல வந்து நின்றுடும், 26ல வந்து நின்றுடும். அதே மாதிரி 18ல இருந்து 4 போச்சுன்னா 14. இங்க பாருங்க 5, இங்க 1, அப்போ -4. இங்க 1, இங்க என்னது 23. இப்போ நிறைய பேருக்கு என்னன்னா இந்த 1ல இருந்து அந்த இசட் ஒய் டபிள்யூ வரும்போது மைனஸ் பண்றதுக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். அப்ப நீங்க அப்படியே வாய் விட்டே சொல்லிடுங்க. அப்போ 1 இருக்கு, 1ல இருந்து ரிவர்ஸ்ல 4 போச்சுன்னா என்ன வரும் இசட் ஒய் டபிள்யூ, ஆமா இசட் ஒய் எக்ஸ் டபிள்யூ, நம்ம எக்ஸ் விட்டுறணும். ஓகேவா? ஸோ அப்போ -4 அப்படியே வாய் விட்டே சொல்லிடுங்க. அப்போ 1 அதாவது ஏ 1 ஆச்சா, அப்போ 1ல இருந்து 4 மைனஸ் பண்ண என்ன வரும் இசட் ஒய் எக்ஸ் டபிள்யூ வந்துருச்சா? ஓகே. ஸோ அதே மாதிரி 13 -4 என்னது 9. அப்போ எல்லா லாஜிக்குமே என்னது -4. அப்போ இங்க பாருங்க அதே தான் 4 26 -4. ஸோ 1 23 -4. இப்போ நம்ம இதுக்கப்புறம் போட தேவையில்ல, அப்படியே போட்டுக்கலாம். 14 10 3 25 5 1. அப்போ எல்லாமே என்ன லாஜிக்கு -4. அப்போ நம்ம என்ன பண்றோம் இங்கவே ஆன்சர் பண்ணிடணும், தனியாலாம் எடுத்து எழுதணும் அவசியம் கிடையாது. அப்போ டினா 4ஓட -4 பண்ணா என்ன வரும் 26ன்னு வரப்போகுது. 26 என்னது இசட். நான் உங்களுக்கு என்ன ஷார்ட்கட் சொன்னேன், எல்லாத்துக்குமே ஃபைன் பண்ணக்கூடாது, எது டிஃபரெண்டா இருக்கோ அது மட்டும் தான் ஃபைன் பண்ண சொன்னேன். அப்போ ஃபர்ஸ்ட் லெட்டரும் பார்க்க கூடாது, செகண்ட் லெட்டரும் பார்க்க கூடாது, தேர்ட் லெட்டர் மட்டும் டிஃபரெண்டா இருக்கா, அப்போ தேர்ட் லெட்டர் மட்டும் பாருங்க. தேர்ட் லெட்டர் என்னது யூ, யூன்னு என்னது 21. 21ஓட 4 மைனஸ் பண்ணா வரும் 17. 17க்கு என்ன கொடுத்துருக்கான் கியூ. அப்போ இது மட்டும்தான் கியூ இருக்கு, வேற எதுனா கியூ இருக்கா? அப்போ வேற எதுவுமே வராது. ஆன்சர் என்னது டெல்லி. ஓகேங்களா? சரி, புரிஞ்சதுல? சரி, அதே மாதிரி அடுத்த கொஸ்டின் பாருங்க. இப்போ இந்த -4 -7, இப்போ -4னா ஓகே, நம்ம அந்த ரஃப் பேப்பர்ல எழுதியிருப்போம், ஒரு 4 லெட்டர் அப்படியே எண்ணிக்கலாம் ரிவர்ஸ்ல இருக்கு அப்படின்ட்டு. இப்போ +7 +9, இப்போ ஒரு எக்ஸாம்ல பாத்தீங்கன்னா +12 +13 வரைக்கும் கொடுத்துருப்பான். அப்போ அந்த மாதிரி கொடுக்கும்போது அவ்வளோ ரஃப் பேப்பர்ல அந்த 13 லெட்டர் நம்ம கவுண்ட் பண்ணும்போது என்ன இருக்கும் கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். ஓகேவா? ஸோ அதனால முடிஞ்ச வரைக்கும் என்ன பண்ணுங்க நம்பரை மக்கப் பண்ணிடுங்க. சரியா? தேர்ட் கொஸ்டின். இதுக்கப்புறம் நீங்க என்ன பண்ணுங்க, நான் போறதுக்கு முன்னாடி நீங்க சால்வ் பண்ணிட்டு ஆன்சரை கமெண்ட் பண்ணுங்க. ஓகேங்களா? சரி, இதுக்கு பாருங்க, இதுக்கப்புறம் நம்ம எடுத்து எழுத தேவையில்ல, இங்கவே லாஜிக் பார்க்கலாம். இங்க பாருங்க என்ன கொடுத்துருக்கான், ஆர்னா 18, டீனா 20. அப்போ 18 20 எவ்வளவு ஆட் பண்ணிருக்கான் +2. அதே மாதிரி இங்கே நம்ம செக் பண்ணிடலாம், ஒவ்வொரு லெட்டராக செக் பண்ணிடலாம். அப்ப வீனா என்னது 22, எக்ஸ்னா 24. அப்ப இங்க என்னது +2, டபிள்யூனா 23, யூனா 21. அப்ப இங்க என்னது -2, கேனா 11, எல்னா 12. அப்ப என்னது +1. அதே மாதிரி ஏனா 1, இசட்னா -1. அப்ப இங்க என்ன லாஜிக் யூஸ் பண்ணிருக்கான்னு பாருங்க. ஃபர்ஸ்ட் ஒன்னுக்கு +2 -2 +1 -1 இந்த லாஜிக் தான் யூஸ் பண்ணிருக்கான். இப்போ இது வந்து நம்ம தனியா எடுத்து எழுதணும் இல்லை, அங்கே மைண்டே சால்வ் பண்ணிடலாம். இப்போ இங்க பாருங்க 22 19 13 25. அதே மாதிரி இங்க பாருங்க 17 14 24. அப்ப அங்க என்ன 22 24 +2 பண்ணிருக்கானா, 19 17 -2 பண்ணிருக்கானா, 13 14 +1 25 24 -1. அப்ப லாஜிக் என்னது +2 -2 +1 -1. ஓகேவா? அப்ப என்ன கேக்குறான், கொடுக்கப்பட்ட விருப்பங்களில் ஜூ அதாவது ZOOWக்கு என்ன வரும் அப்படின்னு கேக்குறான். அப்ப ஃபர்ஸ்ட் என்ன +2. அப்ப 26ல இருந்து +2 என்ன வரும் 1 2. அப்ப 2னா பின்னு வரணும். ஆப்ஷன் பாருங்க, பின்றது ஒன்னே தான் இருக்குது, ஆப்ஷன் ஏ. அவ்வளவுதான், மீதி எதுவுமே சால்வ் பண்ண தேவையில்ல. சால்வ் பண்ணாலும் என்ன வரப்போகுது அதே ஆன்சர் தான் வரப்போகுது. அப்ப ஆப்ஷன் என்னது ஏ. அப்ப எக்ஸாம்ல நீங்க இப்படிதான் சால்வ் பண்ணணும். எவ்வளோ நம்ம டைம் ரிடியூஸ் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு நம்ம டைம் ரிடியூஸ் பண்ணணும். ஓகேவா? சரி, ஓகே. சரி, ஃபோர்த் கொஸ்டின் பாருங்க. ஒரு குறிப்பிட்ட குறியீட்டு மொழியில் ட்ரீ என்பது USFF என்று எழுதப்பட்டிருந்தால் அந்த குறியீட்டு மொழியில் மேங்கோ எவ்வாறு எழுதப்படுகிறது? அப்ப அப்படியே சால்வ் பண்ணலாமா? அப்ப டீனா என்னது 20 21. அப்போ 1 ஆட் பண்றான் 18 19. ஆர்னா 18, எஸ்னா 19. அப்ப அடுத்த RS EF. இப்போ இந்த 1 2க்கு வந்து நம்ம நம்பர் போடணும்னு அவசியம் கிடையாது, அந்த ABCD சொல்லி பார்த்தாவே தெரியும். ஸோ எல்லா இடத்துலயுமே நம்பர் யூஸ் பண்ணணும் கிடையாது. இப்போ இந்த இடத்துல TU அப்படியே பாருங்க, நம்ம பார்த்தாவே தெரிஞ்சது TU RS EF EF அவ்வளவுதான், அடுத்தடுத்த லெட்டரு. ஸோ அப்போ இங்க மேங்கோக்கு என்ன வரப்போகுது எம்க்கு அப்புறம் அடுத்த லெட்டர் N. அப்போ என்னன்னா இந்த 2 ஆப்ஷன் வர்றதா, ஃபர்ஸ்ட் லெட்டர் என்னன்னு வருது. அடுத்து பாருங்க ஏக்கு அப்புறம் என்ன வரணும் B. அப்ப பினா இங்கதான் பி வருதா, அப்ப ஆப்ஷன் என்னது ஏ தான். அப்ப இது வராது. அப்ப இதுக்கான ஆன்சர் என்னது ஏ. சோ அடுத்த டாபிக் பாருங்க, அடுத்த क्वेश्चन பாருங்க. ஓகே, சோ இங்க பாருங்க
ஒரு குறிப்பிட்ட குறியீட்டு மொழியில் கின் என்பது பிஆர்என் என்று எழுதப்பட்டிருந்தால் அந்த குறியீட்டு மொழியில் த்ரெட் எவ்வாறு எழுதப்படும். ஸோ இந்த இடத்துல நம்ம என்ன யோசிக்கிறோம் அப்படின்னா பிளஸ் பண்ணிருப்பானா மைனஸ் பண்ணிருப்பானா ஸோ அப்படின்ற மாதிரிலாம் யோசிச்சிருப்போம். இங்க என்ன கான்செப்ட் கொடுத்திருப்பானா கின் KIN இங்க என்ன கொடுத்துக்கிறான் PRM அப்படின்ற மாதிரி கொடுத்திருப்பான். இப்போ நான் முன்னாடி என்ன சொன்னேன், அதனோட ஆல்பபெட்டிக் நம்பர் தெரியணும், அதனோட ரிவர்ஸ் நம்பர் தெரியணும், அதனோட ஆப்போசிட் லெட்டர் நம்பர் தெரியணும். ஆப்போசிட் என்னது, ஏன்னா ஏவோட ஆப்போசிட் Z, பினா பியோட ஆப்போசிட் Y, சினா சியோட ஆப்போசிட் X. அந்த மாதிரி தெரிஞ்சிருச்சுன்னா நம்மளுக்கு இது பார்க்கும்போது அதனோட லாஜிக் தெரிஞ்சிடும். இப்ப பாருங்க, நம்ம இப்ப எனக்கு தெரிஞ்சிருக்குன்னு நான் அப்படி பார்த்த உடனே சொல்லிடுறேன். இப்போ கேவோட ஆப்போசிட் என்னது P, KP கருப்பு அப்படின்ற மாதிரி ஒரு ஷார்ட் கட் வச்சிடணும். KP கருப்பு, அப்ப கேவோட ஆப்போசிட் என்னது P. இப்ப ஐயோட ஆப்போசிட் R, அப்ப இந்தியன் ரயில்வே அப்படின்னு ஷார்ட் கட் வச்சுக்கலாம். ஐயோட ஆப்போசிட் என்னது R. அதுக்கப்புறம் பாத்துங்க, இது நம்ம எப்படி ஞாபகம் வச்சுன்னா யமன், யமன்னா என்னது எம்மோட ஆப்போசிட் N, அப்ப என்னோட ஆப்போசிட் என்ன வரும் M. அப்ப இங்க என்ன லாஜிக் கொடுத்துருக்கான், எல்லாமே அதனோட ஆப்போசிட் லெட்டர், எல்லாமே என்னது அதனோட ஆப்போசிட் லெட்டர். கோடிங் டீகோடிங் பொறுத்த வரைக்கும் அது எப்படி சொல்லியிருப்பான், லெட்டரை மாத்தி மாத்தி பொசிஷன் சேஞ்ச் பண்ணி கொடுத்துருக்கலாம், ஒன்னு இன்க்ரீஸ் பண்ணி கொடுத்துருக்கலாம், இல்ல டிக்ரீஸ் பண்ணி கொடுத்துருக்கலாம், இல்ல எதனோ ஆப்போசிட் லெட்டர் கொடுத்துருக்கலாம், எப்படினாலும் கொடுத்துருப்பான். அவ ஒரு சில இடத்துல என்ன சொல்லியிருப்பான்னா ரிவர்ஸ்ல இருந்து இன்க்ரீஸ் பண்ணியிருப்பான், ரிவர்ஸ்ல இருந்து டிக்ரீஸ் பண்ணியிருப்பான். அப்ப நிறைய கொஸ்டின் பிராக்டிஸ் பண்ணா மட்டும்தான் பார்த்த உடனே இது என்ன லாஜிக் நம்ம ஃபைண்ட் பண்ண முடியும். ஓகேவா? சரி, அப்ப இங்க என்ன லாஜிக் யூஸ் பண்ணிருக்கான், அதனோட ஆப்போசிட் லெட்டர். ஓகேவா? அப்போ த்ரெட்டுக்கு என்ன அப்படி பார்க்கலாமா, டீயோட ஆப்போசிட்னா கவர்மெண்ட், அதாவது GT ரோடு அப்படின்னு சொல்லலாம், GTA கேம் அப்படின்னு சொல்லலாம். அப்ப ஜியோட ஆப்போசிட் T, அப்ப டீயோட ஆப்போசிட்னா வரும் G. அப்ப 4 ஆப்ஷன்லயுமே G வருது. அப்புறம் பாருங்க ஹை ஸ்கூல் ஹர்பஜன் சிங்ஸ், அப்போ Hோட ஆப்போசிட்னது S. அப்ப இந்த ஆப்ஷன் வராது, ஏன்னா 3 ஆப்ஷன்ல S இருக்கு. அடுத்து பாருங்க, நான் ஏன் எல்லா ஆப்ஷனும் சொல்றேன்னா அதை வச்சு ஷார்ட் கட் சொல்லிடுறேன், இல்லைன்னா நான் எது டிஃப்ரெண்டா இருக்கோ அதை மட்டும் சொல்லிடுவேன். ஸோ இந்த இடத்துல நீங்க எல்லா ஆப்போசிட் தெரிஞ்சுக்கணும் அப்படின்றதுனால சொல்லிட்டு இருக்கேன். அப்போ GTA கேம், அப்போ ஜியோட ஆப்போசிட்னாது T. அப்புறம் ஹை ஸ்கூல் ஹர்பஜன் சிங், Hோட ஆப்போசிட் S. இப்போ இந்தியன் ரயில்வேன்னு பார்த்தோம், ஐயோட ஆப்போசிட் R. அப்புறம் EV வெஹிக்கல்ஸ் எலக்ட்ரிக்கல் வெஹிக்கல்ஸ், அப்போ ஈயோட ஆப்போசிட் B. அப்புறம் A to Z, ஏவோட ஆப்போசிட் Z, டாவ். அப்போ டியோட ஆப்போசிட் W. அப்ப என்ன வருது ஆன்சர், GSIV ஆப்ஷன் அது டெல்லி தான் வருது. ஓகேங்களா? சரி, அடுத்த கொஸ்டின் பாருங்க. சோ இங்க என்ன பாருங்க, அதே மாதிரி சால்வ் பண்ணலாமா. இங்க ENOUGH அது எப்படி எழுதிருக்கான், ONEHGU அப்படின்னு எழுதிருக்கான். ONEHGU நம்ம நிறைய பார்க்கும்போது இது இன்க்ரீஸ் ஆயிருக்கா டிக்ரீஸ் ஆயிருக்கா எடுத்த உடனே என்ன பண்ணிருப்போம், அந்த நம்பர் போட்டு பார்த்துருப்போம். இன்னொரு விஷயம் நல்லா புரிஞ்சுக்க, அதுல இருக்கிற லெட்டரே வந்துச்சுன்னா கண்டிப்பா என்ன பண்ணிருப்பான், அதனோட பொசிஷனை சேஞ்ச் பண்ணிருப்பான், இல்ல அப்படியே ரிவர்ஸ்ல எழுதிருப்பான். என்னது, அதுல இருக்கிற லெட்டரே தான் கொடுத்துருக்கேன். இங்க பாருங்க ENOUGH, இங்கேயும் பாருங்க ONEHGU, இதுல இருக்கிற லெட்டர் என்ன பண்ணிருக்கான், மாத்தி மாத்தி கொடுத்துருக்கான். அப்போ அதனோட பொசிஷன் எப்படிலாம் சேஞ்ச் பண்ணிருக்கானோ அதே மாதிரி என்ன பண்ணும், அவன் கேட்கிற கேள்விக்கு மாத்தி போடணும், அவ்வளவுதாங்க, வேற ஒண்ணுமே கிடையாது. சோ லாஜிக் புரிஞ்சுதா, அதுல இருக்கிற லெட்டரே வந்துச்சுன்னா என்ன பண்ணிருப்பான், அதனோட பொசிஷனை சேஞ்ச் பண்ணிருப்பான். அப்ப சேஞ்ச் பண்ணிருந்தா என்ன பண்ணிருப்பான், அதே மாதிரி அவன் கொடுத்த கேள்விக்கு சேஞ்ச் பண்ணி போடணும், அவ்வளவுதான். ஓகேவா? சோ இங்க பாருங்க இனஃப், இப்போ என்னென்ன பண்ணிருக்கான்னு பாருங்க, என்னென்ன லெட்டர் எங்கெங்க போயிருக்கு அப்படின்னு பாருங்க. ஓ, அப்ப 3வது லெட்டர் என்ன வருது, ஃபர்ஸ்ட்னு வருது. 3வது லெட்டர் என்ன வருது, ஃபர்ஸ்ட்னு வருது. அதே மாதிரி இங்க பாருங்க, இந்த இடத்துல நான் என்ன பண்ணுவேன்னா மொத்தத்துக்கு உட்காந்து ஃபைன் பண்ண மாட்டேன், ஆப்ஷனை நெக்லெக்ட் பண்ணிடுவேன். ஓகேவா? இங்க பாருங்க 3வது லெட்டர் என்ன வருது, ஃபர்ஸ்ட் வரணும். கரெக்டா? அப்ப 3வது லெட்டர் ஃபர்ஸ்ட் வரணும், இந்த ஆப்ஷன் என்ன பண்ணுவேன், நெக்லெக்ட் பண்ணிடுவேன். ஓகேவா? சோ அடுத்து பாருங்க EN, இங்க EN இருக்கு, இங்க என்ன இருக்கு NE இருக்கு. அப்போ ஃபர்ஸ்ட் 2 லெட்டர் என்ன பண்ணிருப்பான், ரிவர்ஸ்ல எழுதியிருக்கான். அப்ப இங்க என்ன பண்ணிக்கலாம், EX XE அப்படின்னு எழுதலாமா. EX எப்படி எழுதலாம், XE, அதாவது இந்த EX XE அப்படின்னு எழுதலாம், ஏன்னா இது ரெண்டுத்தையும் என்ன பண்ணிருக்கான், அப்படியே ரிவர்ஸ்ல தலைகீழ எழுதிருக்கான். அப்ப XE எழுதுறது பாருங்க CXE, அப்ப இந்த ஆப்ஷனை நெக்லெக்ட் பண்ணலாம், 2 தான் வருது. கரெக்டுங்களா? சோ அடுத்து பாருங்க, இதை போட்டுட்டு H எழுதிருக்கான், அதாவது லாஸ்ட் லெட்டரை இங்க எழுதிருக்கான். அப்ப லாஸ்ட் லெட்டர் இங்க என்ன வருது S, அப்ப இங்க S எழுதலாமா, S லாஸ்ட் லெட்டரை S எழுதலாம். அப்ப அதே மாதிரி பாருங்க, இந்த இடத்துல ஈன்னு வந்துருச்சு, அப்ப கண்டிப்பா என்னது, இது வராது. ஆப்ஷன் எதுதான் வரும், A தான் வரும், அவ்வளவுதான். சோ மொத்தமே போடணும்னு அவசியம் கிடையாது. ஒரு சில இடத்துல இந்த ஃபர்ஸ்ட் 2 லெட்டர் வச்சு என்ன பண்ணிடலாம், மொத்த ஆப்ஷன் நெக்லெக்ட் பண்ணிட்டு 1 போட்டலாம், அப்ப டைம் சேவ் தானே. சோ அந்த மாதிரி சால்வ் பண்ணுங்க. இப்ப போட்டாச்சா, அடுத்து என்ன லெட்டர் இருக்கு, UG,
அப்படின்னு இருக்கு. அது என்ன பண்ணிக்கிறான், தலையா ஜியூன்னு எழுதிக்கிறான். அப்ப இங்க என்ன பாருங்க, இஎஸ்ன்னு இருக்கு. அதை தலைகீழ எழுதுனா என்ன வரும், எஸ்இ அப்படின்னு வரும். அப்ப பாருங்க ஆன்சர் சிஎக்சி எஸ்எஸ்சி வந்துருச்சுங்களா. ஸோ அவ்வளவுதான். அப்போ அது அதுல இருக்கிற லெட்டர் அப்படியே கொடுத்திருந்தா என்ன பண்ணிருக்கலாம், அதனோட பொசிஷனை சேஞ்ச் பண்ணிருக்கலாம். அப்போ அது எப்படி எல்லாம் சேஞ்ச் பண்ணிருக்கானோ அதே மாதிரி நம்ம ஆப்ஷன்ல சேஞ்ச் பண்ணணும். அவன் கொடுத்த கேள்வியில சேஞ்ச் பண்ணி நம்ம ஆப்ஷன் டிக் பண்ணணும். ஓகேங்களா. சரி, ஸோ அடுத்த கேள்வி போலாமா. சரி, நான் முடிஞ்ச வரைக்கும் எல்லா மாடலுமே எப்படி எல்லாம் பண்ணிருக்காங்க அப்படின்னு எடுத்துட்டு வந்திருக்கேன். ஸோ ஒரே கிளாஸ்ல ஒரு 30 கொஸ்டின் எடுத்தாவே ஒரு 45 மினிட்ஸ் 50 மினிட்ஸ் போயிடும், 1 hour கூட போயிடும். ஸோ இதுல போயிட்டு எல்லா மாடலையும் கவர் பண்ண முடியாது. முடிஞ்ச வரைக்கும் வைக்கிறேன். ஸோ எதுனா இருந்துச்சுன்னா நம்ம டெஸ்ட் எல்லாம் இருக்குல்ல, அந்த டெஸ்ட்ல நீங்க போட்டு பாருங்க. ஓகேங்களா. சரி, சரிப்பா. 7th ஒன்று பாருங்க. ஓகே, ஸோ இதுவும் அதே மாதிரி இங்க பாருங்க, மெமரி அப்படின்றத எப்படி எழுதியிருக்கான்னு பாருங்க. MEMORY மெமரின்றது எப்படி எழுதியிருக்கான், ROMEMY. ஓகேவா. ஸோ இங்க எப்படி எழுதியிருக்கான்னு பாருங்க. அதில் இருக்கிற லெட்டர் அப்படியே தான் இருக்கு, அதனோட பொசிஷன் ஏதோ சேஞ்ச் பண்ணியிருக்கான். இங்க பாருங்க, ஒய் இங்கே தான் இருக்கு, ஒய் இங்கே இருக்கு. அப்ப லாஸ்ட் லெட்டர் அப்படியே இருக்கா. ஸோ அடுத்து பாருங்க, வேற என்ன சேஞ்ச் பண்ணிருக்கலாம். ஓகே, இந்த MEM அப்படியே இருக்கு, இந்த MEM அப்படியே இருக்கு. ஓகேவா. ஸோ அந்த OR மட்டும் என்ன பண்ணிருக்கான், RO. அதாவது ஒண்ணுமே பண்ணலப்பா, இந்த லெட்டரை வச்சுட்டு மீதி எல்லாமே என்ன பண்ணிருக்கான், ரிவர்ஸ்ல எழுதிருக்கான். அந்த லாஸ்ட் லெட்டர் மட்டும் வச்சுட்டு இந்த லெட்டர்ல இருந்து அப்படியே எப்படி எழுதிருக்கான், ரிவர்ஸ்ல எழுதிருக்கான். அதாவது ROMEM. அப்போ அதே லாஜிக் நம்ம என்ன பண்றோம், சயின்டிஸ்ட் அப்படின்னு எழுதிப்போம். கரெக்டா அதான கேட்டுக்கிறான், சயின்டிஸ்ட். அப்ப நம்ம என்ன எழுதுவோம், இந்த லாஸ்ட் லெட்டர் அப்படியே வந்துரு போகுது. நம்ம டீக்கு டி அப்படியே வந்துரு போகுது. அப்ப லாஸ்ட்ல டி எது வருது பாருங்க, இந்த 2 ஆப்ஷன் வருது. இது எது என்ன பண்ணிடலாம், கேன்சல் பண்ணிடலாம். அதே மாதிரி பாருங்க, இங்க எஸ், அதாவது அப்படியே எழுதணும், ரிவர்ஸ்ல எடுத்து அப்படியே எழுதணும். SIT அப்படிதானே ஸ்டார்ட் ஆகுது, SIT. அப்ப அங்க என்ன வருது, ஐன்னு வருது. அப்ப இது என்ன வருது, இது வராது. அப்ப இதுதான் ஆன்சர், ஆப்ஷன் ஏ தான் ஆன்சர். அவ்வளவுதான், இப்படிதான் சால்வ் பண்ணிடணும். ஸோ இது ஈஸி தானே. அப்ப பாருங்க, லாஸ்ட் லெட்டர் மட்டும் அப்படியே சேமா வச்சிடறான், மீதி எல்லாமே என்னது அப்படியே ரிவர்ஸ்ல எழுதுறான். இங்க ROMEM அப்படியே ஃபர்ஸ்ட் இருந்து வருது. அதே மாதிரி இங்க என்னது SITNEICSI அப்படி என்ன பண்றான், அப்படியே ரிவர்ஸ்ல எழுதுறான். அப்ப இதுக்கான ஆன்சர் என்னது, ஆப்ஷன் ஏ. ஓகேங்களா. சரி, ஸோ அடுத்த கொஸ்டின் பாருங்க. ஓகேப்பா, இது வந்து ஃபர்ஸ்ட் மாடல். இப்போ ஒரு டைப் முடிச்சாச்சு. அப்ப லெட்டரை பேஸ் பண்ணி மட்டுமே பார்த்தோம் ஃபர்ஸ்ட் டைப். அது எப்படிலாம் வந்துருச்சு, ஒன்னு இன்க்ரீஸ் பண்ணிருந்தான், இன்னொன்னு டிக்ரீஸ் பண்ணிருந்தான், இன்னொன்னு ஆப்போசிட் கேட்டிருந்தான், இன்னொன்னு என்ன பண்ணிருந்தான், ரிவர்ஸ், அதாவது பொசிஷனை சேஞ்ச் பண்ணிருந்தான். இப்போ வேற எப்படி எல்லாம் கேட்கலாம் அது அப்படின்னா, நான் இதுலயே சொல்லிடுறேன். மாடல் நிறைய கொஸ்டின் எடுத்துட்டு வந்தா டைம் ஆயிடும். ஸோ வேற எப்படி எல்லாம் கேட்கலாம் அப்படின்னா, ஒரு வேர்டு கொடுத்துட்டு கான்சோனன்ட் எல்லாம் பிளஸ் பண்ணலாம், வொவல் எல்லாம் மைனஸ் பண்ணலாம். இப்போ கான்சோனன்ட்ல பிளஸ் 1 பண்ணுங்க, வொவல் எல்லாம் -1 பண்ணுங்க, அந்த மாதிரி ஒரு லாஜிக்ல வரலாம். ஸோ இதெல்லாம் நீங்க நிறைய ப்ராக்டிஸ் பண்ணீங்க. ஓகேவா. ஸோ இது ஃபர்ஸ்ட் டைப். இப்போ செகண்ட் டைப் பாருங்க, அதேதான் இங்கிலீஷ்லயும் பாத்துங்க. இது மட்டும் சேமா இருக்கும், எங்க டிஃப்ரெண்டா இருக்கோ அங்க மட்டும் நான் பைலிங்கலா எடுக்கிறேன். ஓகேவா. சப்போ KF117 என்பது குறிப்பிட்ட வகையில் HB6 உடன் தொடர்புடையது. அதே வழியில் KH12 என்பது HD1 உடன் தொடர்புடையது. அதே தர்க்கத்தை பின்பற்றி LP-6 பைது பின்வரன்றில் எதனுடன் தொடர்புடையது அப்படின்னு கேட்டிருக்கான். ஓகேங்களா. சோ அப்ப சால்வ் பண்ணலாமா. அதே நம்ம முன்னாடி எப்படி பார்த்தோம், வெறும் லெட்டர் மட்டும் பார்த்தோம். இங்க என்ன பார்த்து நம்பரும் கூட வருது. அப்ப இங்க பாருங்க, KF17, இங்க என்ன கொடுத்துருக்கான், HB6. அப்ப இங்க நல்லா ஞாபகம் வச்சுங்க, Kனா 11, Fனா 6, Hனா 8, Bனா 2. அப்ப இங்க என்ன பண்ணிருக்கான், -3, இங்க -4. இங்க 17 6 என்ன வரும், என்னப்பா வரும், -11. கரெக்டா. 17ல 11 போனா தானே வரும், 6 வரும். இப்ப இதே லாஜிக்ல ரெண்டாவது ஒண்ணு இருக்கான்னு பார்க்கணும். அப்பதான் என்னது சேம் லாஜிக். பாருங்க, KH12, அதே மாதிரி HD1. ஓகேவா. சோ இங்க பாருங்க, இது 11, இது 8, என்ன பண்ணிருக்கான், -3. ஓகேவா. சோ அதே மாதிரி இங்க 8, இங்க 4, இது என்னது -4. இங்க 12 1 என்ன வருது, -11 வருது. ஓகேங்களா. அப்ப பாருங்க லாஜிக், -3 -4 -11. அப்ப -3 -4 -11. அதே லாஜிக்ல என்ன பண்ணுமா, LP -6க்கு என்ன வரும் அப்படின்னு கேக்குறேன். இப்ப பாருங்க, Lன்னா என்னது 12, Pனா 16, இங்க -6 அப்படின்னு கொடுத்துருக்கான். அப்ப 12ஓட என்ன பண்ணோம், -3 பண்ணோம். -3 பண்ணா என்ன வரும், 12ல 3 போச்சுன்னா என்ன வரும், 9. அப்ப 9ன்னா என்ன வரும், I அப்படின்னு வரும். ஓகேவா. 9ன்னா என்ன வரும், I அப்படின்னு வரும். அதே மாதிரி 16ல 4 -4 பண்ண என்ன வரும், 12ன்னு வரும்.
அப்ப 12னா என்னது எல் அப்படின்னு வரும். ஓகேவா, இதெல்லாம் நீங்க மக்கப் பண்ணீங்க. அதே மாதிரி -6 நம்ம என்ன பண்ணோம், -11 பண்ணோம். அப்போ -6 -6 என்ன வரும், சாரி -11 -6 என்ன வரப்போகுது, -17. அப்ப என்ன வரும், -17. அப்ப ஆன்சர் என்ன வருது பாருங்க, IL -17. IL -17. அதே முன்னாடி பார்த்த லாஜிக் தான் இதுல நம்பர் வருது, அவ்வளவுதான், சிம்பிள். ஓகேவா, சரி. இதே மாதிரி இதை நான் பிரீஃப் ஆஃப் சொல்லிட்டேன்னா அடுத்த கொஸ்டின்ல இருந்து நீங்க சால்வ் பண்ணுங்க. நான் என்ன பண்ணுவேன்னா அப்படியே அந்த கொஸ்டின்ஸ்லயே பார்த்து சொல்லிடுவேன். நீங்க பாருங்க, WJ15 இங்க 23, இங்க என்ன பண்றான் 21, அப்போ -2. ஓகேங்களா, அதே மாதிரி ஜேனா 10, என்னன்னா 14, அப்ப இங்க என்னது +14. அப்ப இங்க 15, இங்க 11, அப்ப -4. ஓகேவா, அப்ப இதே லாஜிக்கு அங்க வருதான்னு செக் பண்ணலாமா இன்னொன்னுல. அப்ப Qனா 17, ஓனா 15, அப்ப -2 வருது. அதே மாதிரி Hனா 8, Lனா 12, அப்போ +4. அப்ப 8னா 4, -4 பண்ணா -4. அப்ப இதான் லாஜிக். அப்ப என்ன கேக்குறான் கேள்வி, RI 3க்கு என்ன வரும் அப்படின்னு கேக்குறான். Rனா 18, 18ஓட -2 பண்ணா என்ன வரும் 16, 16னா 16, 16னா P. ஓகேவா, சோ அப்ப என்னது ரெண்டு ஆப்ஷன் நெக்லெக்ட் பண்ணலாம். ரெண்டாவது பாருங்க, ஐனா 9, 9ஓட +14 பண்ணா, சாரி +4 பண்ணா 13, 13னா M, Mனா என்ன வருது PM. அப்ப இது வராது, இதுதான் ஆன்சர். அப்ப 3ஓட -4 பண்ணா என்ன வரும் -1 அப்படின்னு வரும். ஆன்சர் என்னது, டெல்லி. ஓகேங்களா, சரி. அடுத்த கொஸ்டின் பார்க்கலாமா. சரி, நெக்ஸ்ட் பாருங்க. ஸோ இதுவும் அதே மாதிரி தான். நீங்க என்ன பண்ணீங்க, இந்த 10th கொஸ்டின் சால்வ் பண்ணிட்டு ஆன்சரை கமெண்ட் பண்ணுங்க. ஒவ்வொரு கொஸ்டினா நம்ம சால்வ் பண்ணா ரொம்ப டைம் ஆகும். ஓகேவா, 10th கொஸ்டின் சால்வ் பண்ணி நான் பார்ப்பேன். ஸோ கமெண்ட் எந்த அளவுக்கு நீங்க பண்ணிருக்கீங்களோ அந்த அளவுக்கு கொஞ்சம் நல்லா இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் வீடியோ போறதுக்கு. ஓகேவா, ஸோ அப்போ 10th கொஸ்டின் பார்த்துட்டு நீங்க கமெண்ட் பண்ணுங்க என்ன ஆப்ஷன். ஓகேவா, சரி. அடுத்த கொஸ்டின் போலாமா. ஓகே, இது தேர்ட் டைப்பா. ஓகேவா, இது தேர்ட் டைப். இப்போ நம்ம முன்னாடி பார்த்தது பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் டைப் என்ன பார்த்தோம், வெறும் லெட்டர் பேஸ் பண்ணி பார்த்தோம். அது எப்படிலாம் கேட்கலாம், இன்க்ரீஸ் பண்ணலாம், டிக்ரீஸ் பண்ணலாம், ஆப்போசிட் லெட்டர் கேட்கலாம், இல்ல ரிவர்ஸ்ல எழுதலாம், இல்ல பொசிஷன் சேஞ்ச் பண்ணலாம். அது ஃபர்ஸ்ட் டைப். செகண்ட் டைப் பார்த்தோன்னா அந்த ஃபர்ஸ்ட் டைப் மாதிரியே தான், கூட என்ன வரும், நம்பர் ஆட் ஆகி வரும். இப்போ தேர்ட் டைப் பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம ஆல்பாபெட்டிக் வேல்யூ இருக்கு பார்த்தியா, அந்த ஆல்பாபெட்டிக் வேல்யூவை கூட்டி இருக்கலாம், ஏதோ ஒரு கூட்டி வர வேல்யூ பெருக்கி இருக்கலாம், அதனோட ரிவர்ஸ் பொசிஷனை கூட்டி இருக்கலாம். ஸோ அது மாதிரி நிறைய இருக்கும். நம்ம எல்லா மாடலும் எடுத்துட்டு வரல, பேசிக்கா ஒரு 2-3 டைப் மட்டும் எடுத்துட்டு வந்து. இப்போ பாருங்க, ஏன்றது என்ன சொல்றாங்க, ஏ வந்து 2 அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா, ஸோ ஓ அப்படின்றது என்ன சொல்றாங்க 30 அப்படின்னு சொல்றாங்க. அப்புறம் என்ன சொல்றாங்க, எக்ஸ் அப்படின்றது என்ன சொல்றாங்க 48 அப்படின்னு சொல்றாங்க. அப்ப அதே லாஜிக்ல SAW அப்படின்றது என்ன வரும் அப்படின்னு கேக்குறேன். SAW இப்ப நம்ம என்ன பண்ணோம், எடுத்த உடனே அதனுடைய பொசிஷன் பார்க்கணும். ஏனா 1, ஓனா 15, எக்ஸ்னா என்னது 24, நம்மளுக்கு தெரியும். அப்ப இங்க 1 இருக்கு, இங்க 2 இருக்கு, அப்ப என்ன பண்ணிருக்கான் ×2. அப்ப இங்க 15 இருக்கு, இங்க 30 இருக்கு, அப்ப என்ன பண்ணிருப்பான் ×2. அப்ப 24, 48 என்ன பண்ணிருக்கான் ×2. அப்ப பார்த்த உடனே தெரியுது என்ன லாஜிக், எல்லாமே அதனுடைய ஒரிஜினல் பொசிஷனுடைய மல்டிப்ளை பண்ணிருக்கான். ரெண்டாம் நம்பரை 2 என்ன பண்ணிருக்கான் மல்டிப்ளை பண்ணிருக்கான். அப்ப அதே லாஜிக் நீங்க பாருங்க. ஸோ எஸ்னா 19, ஏனா 1, டபிள்யூனா அது 23. இது மொத்தத்தை ஆட் பண்ணீங்க, ஏன்னா 1 தானே இருக்கு. அப்ப மொத்தத்தை ஆட் பண்ணா 20, 19, அதை 19, 1, 20, 20, 23 என்ன வரும் 43 வரும். மொத்தமா கூட்டினா என்ன வருது 43 வருது. அப்ப என்ன பண்ணோம், வர ஆன்சருடைய ×2 பண்ணும். அப்ப ×2 பண்ண என்ன வரும் 86, 86. அப்ப ஆன்சர் என்னது 86. ஓகேங்களா. ஸோ அப்ப இந்த மாடல் வச்சு நான் எப்படிலாம் கொஸ்டின் கேட்கலாம் அப்படின்னு பாக்கலாம். இப்ப நம்ம ஆல்பாபெட்டிக் வேல்யூ சொல்லியிருக்கல, இதே ரிவர்ஸ் நம்பர் கொடுத்துட்டு இந்த மாதிரி மல்டிப்ளை பண்ணிருப்பான். ஓகேவா. அப்ப நம்ம என்ன பண்ணோம், இதே மாதிரி ரிவர்ஸ் வேல்யூ. அப்ப எஸ்னா இங்க 19னா ரிவர்ஸ்ல வந்து 8, ஸோ ஏனா 1னா ரிவர்ஸ்ல 26, டபிள்யூனா இங்க 23னா ரிவர்ஸ்ல வந்து 4. ஸோ அந்த மாதிரி போட்டு ஒரு லாஜிக் கொடுக்கலாம். ஓகேவா. இது செகண்ட் டைப். இப்படிதான் ஆல்பாபெட்டிக் வேல்யூவே இல்லப்பா, இதே மாதிரி ரிவர்ஸ்ல கொடுத்து கேட்க வாய்ப்பு இருக்கு. ஓகேவா. சரி, இது ஒரு மாடல். ஓகேவா. செகண்ட் கொஸ்டின் பார்க்கலாமா, இது புரிஞ்சதுல. ஓகே. ஸோ அடுத்து பாருங்க, இங்க பாருங்க, இங்க என்ன சொல்லியிருக்கேன் பாருங்க, நீட், NEAT. நீட் எப்படி சொல்லியிருக்கான், அதுக்கு 3, 3, 4, 0, 9. ஓகேவா. 3, 4, 0, 9 கொஞ்சம் டிஃபிகல்ட்டான கொஸ்டின் இது. ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே இதுக்கெல்லாம் பாத்தீங்கன்னா ரொம்ப டைம் எடுத்துட்டு இருக்கும். நீங்க நான் இதை சால்வ் பண்ணதுக்கு முன்னாடி நீங்களே கொஞ்சம் ட்ரை பண்ணுங்களேன், எவ்வளவு நேரம் ஆகுதுன்னு மட்டும் பாருங்க. அதுக்கப்புறம் மட்டும் நான் என்ன லாஜிக் போறேன்னு பாருங்க. ஓகேவா. ஸோ இங்க பார்த்துட்டு இப்ப கவனிங்க.
இப்போ இங்க என்ன லாஜிக் யூஸ் பண்ணிருக்கேன் அப்படின்னா நம்ம எப்பவுமே என்ன பண்ணிடணும், அதனோட ஒரிஜினல் பொசிஷன் எழுதணும். ஓகே, ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னு என்ன பண்ணிடணும், ஒரிஜினல் பொசிஷன் எழுதணும். அப்போ என்னன்னது 14, ஈனது 5, ஏனா 1, டீனது 20. ஓகேவா? இங்க என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஸ்டெப் இது எல்லா அதனோட ஒரிஜினல் பொசிஷன் என்ன பண்றாங்க, -1 பண்றாங்க. அப்ப இங்க -1 பண்ணா என்ன வரும், எல்லாத்துலயும் இங்க 13 வரப்போகுது, இங்க என்ன வரப்போகுது 4ன்னு வரப்போகுது, இங்க 1 பண்ணுச்சுன்னா -1 பண்ணா என்ன வரும், 0ன்னு வந்துடும். அதாவது அந்த ஆல்பாபெட்டிக்கல அங்க நம்பர் தானே கொடுத்துருக்கான். அப்போ 1ஓட 1 மைனஸ் பண்ணா என்ன வரும், 0. அப்ப 20ஓட 1 மைனஸ் பண்ணா 19 அப்படின்னு வருது. ஓகேவா? சோ அப்ப இங்க வந்த வேல்யூக்கும் அங்க கொடுத்த வேல்யூக்கும் என்ன லாஜிக்னு பாருங்க. அப்ப இதுல இருக்கிற நம்பர் அங்க வந்திருக்க பாருங்க, நல்லா கவனிச்சிங்கன்னா வந்துட்டு இருக்கும். அப்போ இதனோட யூனிட் டிஜிட்ஸ் 3, அதாவது 2 நம்பரா இருக்குங்களா. அப்போ 10க்கு மேலாம் அதெல்லாம் 2 நம்பர் தானே. அப்ப 2 நம்பரா வரும்போது அதனோட லாஸ்ட் வேல்யூ அதனோட யூனிட் டிஜிட்ஸ் அப்படியே எடுத்துறாங்க. இங்க 13னா அதனோட யூனிட் என்னது, யூனிட் டிஜிட்ஸ் 3. அப்ப இங்க 4. அப்ப இதனோட யூனிட் டிஜிட்ஸ் 0. ஏன்னா இதெல்லாம் சிங்கிள் தானே இருக்கு, டபுளா இருக்கிறது மட்டும் அந்த யூனிட் டிஜிட்ஸ் எடுத்து எழுதணும். அப்ப 19னா அங்க டபுளா இருக்கா, அப்ப யூனிட் டிஜிட்ஸ் 9. அப்ப 3409 வந்துருச்சுங்களா. அப்ப எப்படி லாஜிக் கேட்டிருக்கேன் பாருங்க, அப்ப எப்படி போடணும்னு பாருங்க. ஓகேவா? சப்போ நீட்ன்றத ஃபர்ஸ்ட் அதனோட ஒரிஜினல் பொசிஷன்ல -1 பண்றான், -1 பண்ணி அதனோட யூனிட் டிஜிட்ஸ் எடுத்து எழுதுறான், டபுள் ஆயிருக்கு. அப்ப இங்க அதே மாதிரி லேர்ன், LEARN, லேர்ன். அப்ப இங்க என்ன வரும், 12, 5, 1, 18, 14. அப்ப ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்னது, எல்லாத்துக்குமே -1 பண்றோம். அப்ப -1 பண்ணா என்ன வரும், 11, 4, 0, 17, 13. அப்ப யூனிட் டிஜிட்ஸ் என்ன வரும், இங்க 1, 4, 0, 7, 3. அப்ப 14073. புரிஞ்சுதுங்களா? அப்ப ஆன்சர் என்னது, 14073. ஓகேங்களா? சரி, நெக்ஸ்ட் கொஸ்டின் போலாமா? இது புரிஞ்சிச்சுல்ல? ஓகே. சோ இங்க பாருங்க, லெட்ன்றது எப்படி எழுதுறா, LET. அப்படி அது எப்படி எழுதுறா, 12, 5, 20. இது நம்மளுக்கு பார்க்கும்போது தெரியுது அதனோட ஆல்பாபெட்டிக் லெட்டர் அப்படியே எழுதிருக்கான். அப்ப Lனா 12, Eனா 5, Tனா 20. அப்ப அதே மாதிரி பாருங்க, வின் எப்படி எழுதலாம், Wனா 23, Iனா 9, என்னன்னது 14. அப்ப 23, 9, 14. ஆப்ஷன் எது வருது பாருங்க, 23, 9, 14. ஆப்ஷன் ஏ. ஓகேங்களா? ஸோ அதனுடைய ஒரிஜினல் பொசிஷன் அப்படியே கூட ஆன்சரை கொடுக்கலாம், அதாவது லாஜிக்கா கொடுக்கலாம். ஓகேங்களா? சரி, நெக்ஸ்ட் பாருங்க. அது வரைக்கும் ஒரு டைப் நம்பர் பேஸ் பண்ணி ஒரு டைப், 3 டைப் முடிச்சாச்சு. இப்போ 4வது டைப் ரொம்ப இம்பார்ட்டன்ட் டைப். இப்போ ரீசெண்டா வர எக்ஸாம்ல எல்லாம் இந்த மாதிரி மாடல் எல்லா எக்ஸாம்லயுமே எதிர்பார்க்குற மாதிரி இருக்கு. ஆனா ரொம்ப ஈஸி. நிறைய பேர் என்ன பண்ணிடுறாங்க, இதை போய் மிஸ் பண்ணிட்டு வந்துடுறாங்க. அப்புறமாட்டுக்கு அவங்களே ஃபீல் பண்ணுவாங்க, ஐயோ இவ்வளோ ஈஸி நம்ம மிஸ் பண்ணிட்டோமே அப்படின்ட்டு. இப்போ நல்லா கவனிங்க. இன் ஏ சர்டன் கோட் லாங்குவேஜ் கியூ இஸ் கோடட் as 4628 and old is coded as 3567. வாட் இஸ் த கோட் ஃபார் வி இன் த given கோட் லாங்குவேஜ்? அப்போ ஒரு குறிப்பிட்ட குறியீட்டு மொழியில கியூ, அதாவது GIVE, அதுக்கு எப்படி சொல்றாங்கன்னா நம்பரு 4628. அதாவது கரெக்டா டைரக்டா கிடையாது. அப்ப ஜிக்கு 4 இருக்கலாம், 6 இருக்கலாம், 2 இருக்கலாம், 8 இருக்கலாம், ஐக்கு 4 இருக்கலாம், 6, ஏதோ ஒண்ணு மாத்தி கொடுத்துருக்கான். ஓகேவா? ஸோ அடுத்து பாருங்க, VOLT, அதுக்கு என்ன கொடுத்துருக்கான், 3567 அப்படின்னு கொடுத்துட்டான். இதுல எந்தெந்த லெட்டருக்கு எந்தெந்த நம்பர் நம்மளுக்கு தெரியாது, கரெக்டுங்களா? ஆனா அவன் என்ன கேட்கறான், அதுல விக்கான குறியீடு என்னப்பா அப்படின்னு கேட்கறான். அப்ப இது ரெண்டுத்திலயுமே பாருங்க எந்த லெட்டர் சேமா இருக்கு, இங்கேயும் வி சேமா இருக்கு, கரெக்டா? இங்கேயும் வி சேமா இருக்கு. அப்ப இது ரெண்டுத்திலயுமே வி சேமா இருக்கு. அதே மாதிரி இது ரெண்டுத்திலயும் எது சேமா இருக்கோ அதுதான் என்னது, விக்கான குறியீடு, கரெக்டுங்களா? அப்ப பாருங்க எது 2 சேமா இருக்கு, அப்ப இங்கேயும் C6 சேமா இருக்கு, அப்ப இங்கேயும் 6 சேமா இருக்கு. அப்ப விக்கான குறியீடு எதுவா இருக்கலாம் நம்பர். அப்ப விக்கான நம்பர் எதுவா இருக்கும், 6ஆ தான் இருக்கும். புரியுதுங்களா? அப்ப கியூக்கு ஏதோ 4 நம்பர், போல்ட்டுக்கு 4 நம்பர். அப்ப இது ரெண்டுத்துல எது காமனா இருக்கு, வி காமனா இருக்கு. அப்ப எந்த நம்பர் காமனா இருக்கும், எந்த நம்பர் காமனா இருக்கோ அதுதான் என்னவா இருக்கும், விக்கான குறியீடா இருக்கும். அப்ப 6 தானே காமனா இருக்கு. அப்போ ஆன்சர் என்னது, ஆப்ஷன் சி 6. ஓகேங்களா? சரி, இது எப்படி, இது நம்ம எழுதாம எப்படி சால்வ் பண்ணலாம் மைண்ட்லயே, சொல்லுங்க பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் இந்த மாதிரி கொஸ்டின், இதுக்கப்புறம் எக்ஸாம் போய் அட்டன் பண்றீங்க அப்படின்னா இந்த மாதிரி கொஸ்டின் பாக்குறீங்க, கொஸ்டின் பார்த்த உடனே இந்த மாடல் பார்த்த உடனே நீங்க எங்க போயிடணும்னா கடைசியா என்ன கேள்வி கேட்கறானோ அந்த கேள்விக்கு போயிடணும். வேற எதையுமே படிச்சு பார்க்க கூடாது. அந்த ஃபர்ஸ்ட் லைன்ல இருந்தே படிக்கிறதே நிறுத்திடணும். லாஸ்டா என்ன கேட்கறான், விக்கான குறியீடு கேட்கறான்பா. அப்ப வி எங்க கொடுத்துருக்கான் அப்படின்னு பார்க்கணும். அப்ப கியூல இங்க ஒரு வி வருதா, அப்ப வி வருது. அதே மாதிரி இன்னொன்னுத்துல வி வருதான்னு பார்க்கணும். அப்ப இங்கேயும்
வி வருது. ஓகே, அப்ப ரெண்டுத்துல எந்த நம்பர் சேமா வருது? அப்ப இங்கேயும் 6 வருது, இங்கேயும் 6 வருது. அப்ப ஆன்சர் 6. அவ்வளவுதான், முடிஞ்சுங்களா? இந்த மாதிரி சால்வ் பண்ணிட்டு போகணும். ஓகேவா? சரி, இப்ப இதே மாதிரி நெக்ஸ்ட் நீங்க என்ன பண்ணுங்கன்னா, இந்த கொஸ்டினுக்கு சால்வ் பண்ணிட்டு நீங்க ஆன்சர் பண்றீங்க. இந்த கொஸ்டினுக்கு என்ன பண்ணுமா, நீங்க ஆன்சர் பண்ணீங்க. ஆன்சர் கமெண்ட் பண்ணிட்டு அப்புறமாட்டுக்கு ஆன்சர் கரெக்டா இல்லையான்னு செக் பண்ணுங்க. ஓகேவா? நான் போறத இப்ப பாருங்க, ஒரு அதே மாதிரிதான் நான் என்ன பண்ணுவேன். ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே என்ன கேள்வி கேட்டிருக்கான், ஈக்கான குறியீடு என்ன அப்படின்னு கேட்கறான். அப்போ ஈக்கான குறியீடு என்ன அப்படின்னு கேட்கறான். அப்ப ஈ எங்க இருக்குன்னு பார்ப்பேன். அப்ப ஈ இங்க இருக்கு. ஓகே, இதே மாதிரி இன்னொன்னுத்துல என்ன ஈ இருக்கா? அப்ப இங்கேயும் ஈ இருக்கு. அப்ப இது ரெண்டுத்துல எந்த நம்பர் சேமா இருக்கோ அதுதான் என்னது, ஈயா இருக்கு. அப்ப பாருங்க, இங்கேயும் 5 சேமா இருக்கு, இங்கேயும் 5 சேமா இருக்கு. அப்ப ஆன்சர் வந்து 5. ஓகேவா? ஆன்சர் வந்து 5. ஓகேங்களா? சரி, நெக்ஸ்ட் பார்க்கலாமா? சரி, இதுக்கு நீங்க என்ன பண்ணுங்க, ஆன்சர் கமெண்ட் பண்ணுங்க. ஓகேங்களா? சரி, இது எல்லாமே ரீசெண்டா கேட்ட ரயில்வே கொஸ்டின்ஸ்ல இருந்து எடுத்துட்டு வந்தது இந்த மாடல். அப்ப எல்லுக்கான குறியீடு கேட்கிறான். அப்ப எல்லுக்கான குறியீடு என்ன வருது, இங்கேயும் எல் இருக்கு, இங்கேயும் எல் இருக்கு. இப்போ வேற நம்பர் சேமா இருந்துச்சு, சப்போஸ் சொல்றேன் நான், இங்கேயும் எல் இருக்கு, இங்கேயும் எல் இருக்கு, இங்கேயும் ஏ இருக்கு, இங்கேயும் என்ன வருது, ஏ இருக்கு. அப்ப அங்கேயும் ஏ இருக்கு, இங்கேயும் ஏ இருக்குன்னா என்ன பண்ணணும், அப்ப எதுனா வரலாம், எய்தரா. இப்ப இங்க பாருங்க, இங்க ஏ கொடுத்துட்டோம். சப்போஸ் இங்க ஏ கொடுத்துட்டோம், இந்த இடத்துல ஏ கொடுத்துட்டு இந்த இடத்துல என்ன பண்ணிடுறோம், அதே மாதிரி ஏதோ ஒரு 7 அப்படின்னு கொடுத்துரும். அப்ப இங்கேயும் ஏஎல் இருக்கு, அங்கேயும் ஏஎல் இருக்கு, அங்கேயும் 6 7 இருக்கு, இங்கேயும் 6 7 இருக்கு. அப்ப அவ என்ன கேட்கறான், எல்லுக்கான குறியீடு கேட்கறான். அப்ப நீங்க ஆன்சர் எப்படி போடணும், ஒன்னு 6 இருக்கலாம் ஆர் 7 இருக்கலாம் அப்படின்ற மாதிரி ஆப்ஷன் போடணும். சப்போஸ் இங்கேயும் 2 லெட்டர் சேமா இருந்து இங்கேயும் 2 லெட்டர் சேமா இருந்துச்சுன்னா, இல்ல அப்படி இல்லைன்னா இன்னொரு வார்த்தை கொடுத்துருப்போம், அதை வச்சு நம்ம கேன்சல் பண்ணணும். ஓகேவா? அப்ப இங்க என்ன ஆன்சர் வரும் அப்படின்னு பாருங்க, இங்க எல்ல மட்டும்தான் கேட்டிருக்கான், இங்கேயும் எல்ல மட்டும்தான் இருக்கு, இங்கேயும் எல்ல மட்டும்தான் சேமா இருக்கு. அதே மாதிரி இங்கேயும் 6 மட்டும்தான் சேமா இருக்கு, அங்கேயும் 6 மட்டும்தான் சேமா இருக்கு. அப்ப ஆன்சர் என்னது, ஆப்ஷன் பி 6. ஓகேவா? சரி, அடுத்த கொஸ்டின் போலாமா? ஓகே, இதுல பாருங்க என்ன கேட்டிருக்கான், சூப்பர். இப்ப இது ஒரு மாடல் பாருங்க, பிரேவ், BRAVE, பிரேவ். ஓகேவா? 2931. நான் முன்னாடியே சொன்னதான், ஃபர்ஸ்ட் என்ன கேள்வி கேட்டிருக்கானோ அதுதான் ஃபர்ஸ்ட் பார்க்கணும், மீதி எல்லாம் படிச்சு பார்க்க கூடாது. இது புரியாதவங்களுக்கு, பேசிக்கா இருக்கவங்களுக்கு எழுதுறேன். ஓகேவா? தப்பா வைபர் என்ன எழுதிருக்கான், 38792 அப்படின்னு எழுதிருக்கான். இப்ப என்ன கேள்வி கேட்டிருக்கான், ஏக்கான குறியீடு என்ன அப்படின்னு கேட்டிருக்கான். ஏக்கான குறியீடு ஏ எங்க இருக்கு பாருங்க, இதுல மட்டும்தான் இருக்கு, இதுல மட்டும்தான் இருக்கு. அப்ப இதுல இல்ல, அப்போ எதெல்லாம் சேமா வருதோ அதை கேன்சல் பண்ணிடுங்க. பாருங்க, பி பி கேன்சலா, வி வி கேன்சல் பண்ணிடலாமா, இ கேன்சல் பண்ணிடலாமா, ஆர் ஆர் கேன்சல் பண்ணிடலாமா. அப்ப ரிமைனிங் என்ன இருக்கு, இதுல ஏ மட்டும்தான் இருக்கு. அதே மாதிரி இங்க சேமா இருக்கிறதெல்லாம் கேன்சல் பண்ணீங்க, 2 கேன்சல் பண்ணிடலாம், 9 கேன்சல் பண்ணிடலாம், 3 கேன்சல் பண்ணிடலாம், 7 கேன்சல் பண்ணிடலாம். அப்ப இங்க ரிமைனிங் என்ன இருக்கு, 1 இருக்கு. அப்ப இங்க ஏ இருக்கு, இங்க 1 இருக்கு. அப்ப ஏக்கான குறியீடு என்ன வரப்போகுது, 1, ஆப்ஷன் சி. அப்ப ஏக்கான குறியீடு என்னது, 1. இது வந்து பேசிக்கா நம்ம ஸ்டார்டிங்ல சால்வ் பண்றது. இப்ப நம்ம நல்லா பிராக்டிஸ் பண்ணிட்டோம் எப்படி சால்வ் பண்ணலாம் அப்படின்னா, அதே மாதிரிதான் ஏக்கான குறியீடு என்ன அப்படின்னு கேள்விக்கு போறோம். ஏ எங்க இருக்குன்னு பாக்குறோம், ஏ இங்க மட்டும்தான் இருக்கு. அப்புறம் இங்க இருக்கான்னு பாக்குறோம், ஏ இங்க இல்ல. அப்ப கண்டிப்பா இதுல இருக்கிற நம்பர் எதுவுமே வரக்கூடாது, ஏன்னா ஏவே இங்க இல்ல. கரெக்டுங்களா? அப்ப பாருங்க, அந்த இடத்துல 3 இருக்கு, 3 வரக்கூடாது. 9 இருக்கு, 9 வராது. 7 இருக்கு, 7 வராது. 2 இருக்கு, 2 வராது. அப்ப எதுதான் வரும், 1 தான் வரும். அப்படின்ட்டு எது இல்லையோ அந்த நம்பர் மட்டும் என்ன பண்ணணும், கிளிக் பண்ணிட்டு போயிடணும். ஓகேவா? ஸோ இதுதான் என்னது, இது ஒரு டைப். ஓகேவா? கோடிங் டிகோடிங்ல இது ஒரு டைப். இப்போ இன்னொரு டைப், நம்ம இப்ப நம்பர் பார்த்தோம்ல பேசிக்கா, அதே மாதிரி இந்த மாதிரி கோடிங்ல லெட்டர் கொடுத்துட்டு இருப்பான். இப்போ எப்படி கொடுத்துருக்கா பாருங்க, இன் ஏ செர்டைன் கோட் லாங்குவேஜ் பீஸா பேஸ் கியூன் இஸ் கோடட் as என்ன கொடுத்துருக்கான், DUSUQW. இப்போ நம்ம நம்பர் பார்த்தோம்ல, இப்போ நிறைய லெட்டர், இப்போ கோல்டுன்னு கொடுத்துட்டு 4 5 6 அப்படின்ற மாதிரி கொடுக்குறாங்களா, அதுக்கு பதில் லெட்டரே கொடுத்துருப்பான். அதே மாதிரி பிக் கியூன் வேவ் எப்படி கொடுத்துருக்கான், ICFESU அப்படின்னு கொடுத்துருக்கான். அதேல கியூன் என்ன வரும் அப்படின்னு கேட்கறேன். இப்போ தமிழ்ல பாருங்க, ஒரு குறிப்பிட்ட குறியீட்டு மொழியில பீஸா பேஸ் கியூன் என்பது DU, அதே மாதிரிதான் பார்க்கணும். இதையும் நான் என்ன சொல்றேன், ஃபர்ஸ்ட் மட்டும் எழுதி போடுறேன், அதுக்கப்புறமாட்டுக்கு நம்ம கொஸ்டின்ஸ்லயே பார்க்கணும். அப்போ இப்படி 3 வார்த்தை கொடுத்துட்டேன்னா, இந்த 3 வார்த்தைக்கான கோடு வேர்டு என்ன கொடுத்துருக்கான், அது டைரக்டா இருக்குதுன்னா அதனோட கோடு வேர்டு இல்லப்பா, மாத்தி மாத்தி கொடுத்துட்டு இருப்பான். ஓகேவா? இப்படி கொடுத்துருப்பான், DUSUQW. ஸோ அப்போ நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்கான், பிக் கியூன் வேவ். அதுக்கு என்ன கொடுத்துருக்கான், ICFESU.
எஸ்யூ அப்படின்னு கொடுத்துருக்கான். ஓகேவா? அவன் என்ன கேள்வி கேட்டிருக்கான்? கொடுக்கப்பட்ட மொழியில் கியூன் எவ்வாறு குறியிடப்படுகிறது, குயின் எவ்வாறு குறியிடப்படுகிறது. அப்ப அதே மாதிரி நம்ம முன்னாடி எப்படி நம்பர் பார்த்தோம், அதே மாதிரி என்ன பண்ணுறோம், என்ன வேர்டு கேட்டிருக்கானோ அதை பார்க்கணும். அப்ப பாருங்க, இங்கேயும் குயின் இருக்கு, இங்கேயும் குயின் இருக்கு. அதே மாதிரி இது ரெண்டுத்துல எது சேமா வருது பாருங்க, இங்கேயும் எஸ்யூ, இங்கேயும் எஸ்யூ. அப்ப ஏதோ ஒரு ஆன்சர் எஸ்யூ. ஆன்சர் என்னது? எஸ்யூ. அவ்வளவுதாங்க, சிம்பிள். ஓகேவா? ஸோ அப்போ இது இந்த மாதிரி தான் சால்வ் பண்ணணும். இப்போ நீங்க நல்லா தெரிஞ்சிட்டீங்க. அப்ப எப்படி சால்வ் பண்ணலாம்? குயின் கேட்டிருக்கான், அப்ப குயின் எங்க இருக்கு? இங்கேயும் குயின் இருக்கு, அப்புறம் இங்கேயும் குயின் இருக்கு. அப்ப இது ரெண்டுத்துல எது சேமா இருக்கு? இங்கேயும் எஸ்யூ, இங்கேயும் எஸ்யூ. அப்போ குயினுக்கானது எஸ்யூ அப்படின்னு சால்வ் பண்ணணும். ஓகேவா? சரி, நெக்ஸ்ட் பார்க்கலாமா? சரி, அடுத்த கொஸ்டின். ஸோ இங்கேயும் அதே மாதிரி தான். இதுக்கான ஆன்சர் நீங்க என்ன பண்ணுங்க? கமெண்ட் பண்ணுங்க. ஓகேவா? இதுக்கான ஆன்சர் நீங்க என்ன பண்ணுங்க? கமெண்ட் பண்ணுங்க. கமெண்ட் பண்ணிட்டு நான் போட்டது கரெக்டா அப்படின்னு செக் பண்ணீங்க. ஓகேவா? சரி, இங்க என்ன கேட்டிருக்கேன் பாருங்க, போயட் அப்படின்னு கேட்டுக்கிறான். அப்போ போயட்னு கேட்டுக்கிறான். போயட் என்ன இருக்கு? இங்கேயும் போயட் வருது, இங்கேயும் போயட் வருது. வேற எதுனா சேமா வருதா பாருங்க? வேற எதுவுமே சேமா வரல. கரெக்டுங்களா? அப்ப இது ரெண்டுத்துல எது சேமா இருக்கோ அதுதான் என்ன இருக்கு? போயட்டா இருக்கு. அப்ப இங்கேயும் டிஎல் இருக்கு, இங்கேயும் டிஎல் இருக்கு. ஆப்ஷன் என்னது? ஆப்ஷன் ஏ டிஎல். ஆப்ஷன் ஏ டிஎல். ஓகேவா? சரி, நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாமா? இதுக்கும் பாருங்க அதே மாதிரி. என்ன கொஸ்டின் கேட்கிறான்? ஃப்ரூட் என்பதை குறிக்கிறது பின்வருவற்றில் எது ஃப்ரூட் என்பதை குறிக்கிறது. அப்போ ஃப்ரூட் எங்க கொடுத்துருக்கான் பாருங்க, இங்க ஃப்ரூட் கொடுத்துருக்கான். கரெக்டா? வேற எங்கன்னா ஃப்ரூட் இருக்கா? டீ ஸ்டால், அதே மாதிரி ஈட் குட் ஃபுட். அப்போ ஃப்ரூட் எங்கேயுமே கிடையாது. அப்போ இந்த வார்த்தையில, அதாவது எந்த கோடு வேர்டு கொடுத்துருக்கான்? புட் டிஏ டாப். இதுல இங்க ஃப்ரூட் இஸ் குட் அப்படின்னு கொடுத்துருக்கானா? அப்போ ஃப்ரூட்ன்ற வார்த்தை வேற எதுலையுமே வரல. அப்போ இங்க இருக்கிற ஏதோ ஒரு வார்த்தை வேற எதுலையுமே என்ன இருக்கக்கூடாது? வரக்கூடாது. அப்படி இருந்தாதான் அது என்ன, அது ஃப்ரூட்டுக்கான கோடா இருக்கு. அப்ப இங்க பாருங்க, டிஏ என்ன இருக்கா? ஓகே, அது டிஏ மட்டும்தான் இல்ல. புட் இருக்கா பாருங்க, புட் அதுவும் இல்ல. ஓகேவா? இப்ப எப்படி சேம், இங்க பாருங்க, இங்க இஸ்ஸும் சேவ் பண்ணிடுறோம், அடிச்சிடுறோம். அதே மாதிரி இந்த நாப்பும் இந்த என்ஓபி நாப்பும் அடிச்சிடும். ஓகேவா? ஸோ அதே மாதிரி குட்டு பாருங்க, இந்த குட்டு அடிச்சிடலாம், ஏன்னா நம்மளுக்கு ஃப்ரூட் மட்டும்தான் வேணும். ஸோ அந்த குட் அடிச்சிடலாம், இந்த குட் இங்க கேன்சல் பண்ணிடலாம். அதுக்கு என்ன வார்த்தை கொடுத்துருக்காங்க? ஸோ இந்த புட்டும் அடிச்சிடலாம். ஓகேவா? ஸோ அப்ப ரிமைனிங் இருக்கிற டிஏ மட்டும்தான் இருக்கு. அதுதான் என்ன இருக்கும்? ஃப்ரூட்டுக்கான கோட்வேர்டா இருக்கும். ஓகேவா? ஸோ அப்போ இந்த மாடல் வந்துச்சுன்னா என்ன பண்ணணும்? என்ன கேட்டு இருக்கான் அப்படின்னு பார்க்கணும். அந்த கேட்டு இருக்கிறது எங்க கொடுத்துருக்கான் அப்படின்னு பார்க்கணும். ஸோ அப்ப இங்க ஃப்ரூட்டுன்னு வருது, வேற எதுலன்னா கொடுத்துருக்கான்னு பார்க்கணும், வேற எதுலையுமே இல்லை. அப்ப கண்டிப்பா இதுல இருக்கிறது எங்க ஒண்ணு வராம இருக்கோ அதுதான் ஆன்சரா இருக்கும். அப்ப புட்டு வருது, புட்டு வராது. என்ஓபி வருது, அதுவும் வராது. அப்ப எதுதான் வரும்? டிஏ தான் வரும். ஆன்சர் டிஏ. ஓகேங்களா? சரி, ஸோ ரொம்ப ஈஸியா இருக்குமா கோடிங் டி கோடிங்? ஓகே, ஸோ இது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். இப்போ குரூப் டி படிக்கிறவங்களுக்கு இது ரொம்ப எதிர்பார்க்கலாம். இந்த தடவை ரீசனிங்ல இந்த மாடல் எதிர்பார்க்கலாம். ஏன்னா இப்போ ரீசெண்டா வர எக்ஸாம்ல எல்லாம் இது கேட்டிருக்காங்க. ஓகேவா? ஸோ ஒரு கொஸ்டின் மட்டும் ஃபுல்லா எக்ஸ்பிளைன் பண்றேன். ஸோ மீதிலாம் நீங்க சால்வ் பண்ணுங்க. ஓகேவா? சரி, a group of numbers and symbols இந்த மாதிரி கொடுத்துருவான். ஒரு குரூப் ஆஃப் நம்பர்ஸ் அண்ட் கோடு, அதுக்கான ஒரு நம்பர் கொடுத்துட்டு அதுக்கான கோடு வேர்டு கொடுத்துருப்பான். இப்போ என்ன சொல்லியிருக்கான்னு பாருங்க. ஃபர்ஸ்ட் இங்கிலீஷ்ல சொல்லிடுறேன், அப்புறம் தமிழ்ல சொல்லிடுறேன். a group of numbers and symbols is coded using letter codes as per the codes given below and the condition that follow. அப்போ நம்பர் கொடுத்துட்டு இருக்காங்க, அதுக்கான கோடு வேர்டு கொடுத்துட்டு இருக்காங்க. இங்க என்ன சொல்லியிருக்காங்க பாருங்க, study the given codes and conditions and answer the question that follows. இது வந்து கண்டிஷன் கோடிங் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது அவங்களா ஒரு 4 கண்டிஷன் கொடுத்துருப்பாங்க, ஒரு கேள்வி கேட்டிருப்பாங்க. அந்த கண்டிஷனை பார்த்து அந்த கண்டிஷனை ஃபாலோ பண்ணி அதுக்கான ஆன்சரை நம்ம போடணும். சப்போஸ் இஃப் நன் ஆஃப் த கண்டிஷன்ஸ் அப்ளை, அவங்க சொன்ன கண்டிஷன் எதுவுமே அப்ளை, இதை நல்லா நோட் பண்ணிக்கிறப்பா. இஃப் நன் ஆஃப் த கண்டிஷன் அப்ளை, அவங்க சொன்ன கண்டிஷன் எதுவுமே அதுல அப்ளை ஆகலைன்னா, then codes for the respective number symbol are to be followed directly as given in the table. Directly as given in the table. அவங்க சொல்ற கண்டிஷன் எதுவுமே ஃபாலோ ஆகல அப்படின்னா அதுக்கான கோடு டைரக்டா எடுத்து சப்ஸ்டிட் பண்ணணும். இப்போ 9 கொடுத்தாங்கன்னா 9 கோடு என்ன? அது ஏ. 5 கொடுத்தாங்கன்னா 5 கோடு ஜே. அப்போ எந்த கண்டிஷனுமே அப்ளை ஆகலன்னு என்ன பண்ணோம்? அதனோட கோடுவோட டைரக்டா நம்ம என்ன பண்ணிடணும்? சப்ஸ்டிட் பண்ணிடணும். இதுதான் சொல்லியிருக்கான். அப்போ இந்த மாதிரி கொஸ்டின் கொடுத்தாங்கன்னா இவ்வளோ கொஸ்டின்ஸ் எல்லாம் படிக்கக்கூடாது. டைரக்டா எது இம்பார்ட்டன்ட் அதை மட்டும் பாருங்க. இங்க என்ன? none of the conditions apply, then coded for the respective number directly apply. இது ஒரு சொல்லியிருக்கான். இப்போ என்னென்ன கண்டிஷன் கொடுத்துருக்கான்னு பாருங்க. எப்பவுமே இந்த இவ்வளோ, அதாவது நம்ம சிபிடியில் பார்க்கும்போது ஒரு பேஜ் ஃபுல்லாவே இந்த கொஸ்டின் தான் இருக்கும். அப்போ இந்த ஒரு பேஜ் ஃபுல்லாவே உட்காந்து படிச்சுன்னு இருக்கக்கூடாது.
ஸோ டைரக்டா போயிடணும், என்னென்ன கண்டிஷன் கொடுத்துருக்கான் அப்படின்னு ஃபர்ஸ்ட் நம்ம தெரிஞ்சுக்கணும். ஓகேவா? ஸோ எப்படி பாருங்க, நான் ஃபர்ஸ்ட் கொஸ்டின் மட்டும் பிரீஃபா எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன், அதுக்கப்புறமாட்டுக்கு நம்ம அடுத்து ஷார்ட்டா பார்க்கலாம். அப்போ ஃபர்ஸ்ட் கண்டிஷன், இது வந்து என்னது ஃபர்ஸ்ட் கண்டிஷன், என்ன சொல்லியிருக்காங்க பாருங்க. இஃப் த ஃபர்ஸ்ட் எலிமெண்ட் இஸ் ஏ சிம்பிள் அண்ட் த லாஸ்ட் எ நம்பர். அப்போ இப்படிதான் கொஸ்டின், ஒரு கொஸ்டின் வருதுன்னா ஃபர்ஸ்ட் என்னவா வரணும், ஃபர்ஸ்ட் வந்து சிம்பிள், சிம்பிள்னா என்னது குறியீடு. அப்ப இந்த மாதிரி சிம்பிளோ குறியீடோ ஏதோ ஒன்று இப்படிலாம் வரணும். ஃபர்ஸ்ட் லெட்டரு சிம்பிள், என்னது ஃபர்ஸ்ட் எலிமெண்ட் வந்து சிம்பிள். அதே மாதிரி லாஸ்ட் நம்பர், லாஸ்ட் வந்து என்னது லாஸ்ட் ஏ நம்பர், நம்பர்னது 1 2 3 பேஸ் பண்ணி வருது. அப்போ ஃபர்ஸ்ட் லெட்டர் சிம்பிளா இருக்கணும், லாஸ்ட் வந்து நம்பரா இருக்கணும். அப்படி வந்துச்சுன்னா நம்ம கண்டிஷன் எப்படி அப்ளை பண்ணுமா பாருங்க. த கோட்ஸ் ஃபார் தீஸ் டூ, த கோட்ஸ் ஃபார் தீஸ் டூ ஆர் டு பி இன்டர்சேஞ்ச். இன்டர்சேஞ்ச்னா இப்போ அந்த சிம்பிள் வருது பாத்தீங்களா, அந்த சிம்பிளோட கோடு லாஸ்ட் போட்டுணும், அந்த நம்பர் கூட ஃபர்ஸ்ட் போட்டுணும். இதுதான் ஃபர்ஸ்ட் கண்டிஷன். அப்போ நம்ம கொஸ்டின்ல போய் பார்க்கணும், அப்போ ஃபர்ஸ்ட் சிம்பிள் வருதா, லாஸ்ட் நம்பர் வருதா, அப்போ நம்ம என்ன பண்ணணும், கோடு வேர்டு ரெண்டுத்தையும் இன்டர்சேஞ்ச் பண்ணிக்கணும். அப்போ நம்பர் வர இடத்துல வர கோடை ஃபர்ஸ்ட் போட்டணும், சிம்பிள் வரதுக்கு கூட லாஸ்டா போட்டணும், ரிமைனிங் இருக்கிறது எல்லாமே அப்படியே போட்டணும். ஓகேவா? நம்ம சால்வ் பண்ணலாம். இப்போ ரெண்டாவது பாருங்க, ஃபர்ஸ்ட் எலிமெண்ட் இஸ் ஆட் நம்பர். ஆட் நம்பர்னா ஒற்றைப்படை எண்கள் 1 3 5 7 அந்த மாதிரி வந்துச்சுன்னா என்னது ஆட் நம்பர். அண்ட் லாஸ்ட் அண்ட் ஈவன் நம்பர், லாஸ்ட் அண்ட் ஈவன் நம்பர், ஃபர்ஸ்ட் ஆட் நம்பரா வரணும், லாஸ்ட் ஈவன் நம்பரா வரணும். அப்படி வந்துச்சுன்னா ஃபர்ஸ்ட் அண்ட் லாஸ்ட் எலிமெண்ட்ஸ் ஆர் டு பி கோடட் அஸ் இந்த சிம்பிள் யூஸ் பண்ணுமா. அப்போ ஃபர்ஸ்ட் லாஸ்ட் என்ன சிம்பிள் யூஸ் பண்ணுமா, இந்த சிம்பிள் யூஸ் பண்ணுமா. அப்போ ஃபர்ஸ்ட் ஆட் நம்பர் ஒற்றைப்படை எண்ணாகவும் கடைசியில இரட்டைப்படை எண்ணாகவும் வந்தா என்ன பண்ணும், கோடு வேர்டை இதை யூஸ் பண்ணும். ஓகேவா? மூணாவது கண்டிஷன் பாருங்க, இஃப் போத் த செகண்ட் அண்ட் தேர்ட் எலிமெண்ட்ஸ் ஆர் பர்ஃபெக்ட் ஸ்கொயர். பர்ஃபெக்ட் ஸ்கொயர்னா என்னது, 4 இருக்கலாம் 9 இருக்கலாம், அந்த மாதிரி வந்துச்சு, அத்தனை வர்க்கங்கள், தமிழ்ல என்ன சொல்லுவாங்க வர்க்கங்கள். பர்ஃபெக்ட் ஸ்கொயரா இருந்துச்சுன்னா the third element is to be, the third elements to be coded as the code for the second element. அந்த தேர்ட் எலிமெண்டோட கோடு எதுவா போடணுமா, அந்த செகண்ட் எலிமெண்டோட கோட போடணும். அவ்வளவுதாங்க. அப்ப 3 கண்டிஷன் பாருங்க, ஃபர்ஸ்ட் சிம்பிள், லாஸ்ட் நம்பரா இருந்துச்சுன்னா அதனோட கோடை இன்டர்சேஞ்ச் பண்ணிக்கணும். ஃபர்ஸ்ட் ஆட் நம்பர், ரெண்டாவது ஈவன் நம்பரா இருந்துச்சுன்னா அதனோட கோடு வேர்டு அவங்க சொன்ன கோடு வேர்டு போடணும். தேர்டு பாத்தீங்கன்னா செகண்ட் எலிமெண்ட்டும் தேர்ட் எலிமெண்ட்டும் வர்க்கங்களாக இருந்தா, ஸ்கொயரா இருந்துச்சுன்னா அந்த மூணாவது எலிமெண்டோட கோடு வந்து செகண்ட் எலிமெண்டோட கோட போடணும். அவ்வளவுதான், 3 கண்டிஷன் கொடுத்துக்கலாம். இப்போ நம்ம கேள்விக்கு போக போறோம். எப்பவுமே உடனே நம்ம கேள்வி தான் பார்க்கணும், அதுக்கப்புறம் தான் கண்டிஷன் பார்க்கணும். நான் உங்களுக்கு ஃபர்ஸ்ட் கொஸ்டின் எடுத்தனால எப்படிலாம் கேட்டிருக்கேன் அப்படின்னு பாக்குறேன். இப்போ பாரு கேள்வி என்ன கேட்டிருக்காங்க பாருங்க. வாட் வில் பி த கோட் ஃபார் தி ஃபாலோயிங் குரூப், வாட் வில் பி த ஃபாலோயிங் ஃபார் த, இதுதான் கேள்வி, இதுதான் கேள்வி. வாட் வில் பி த கோட் ஃபார் த ஃபாலோயிங் குரூப். அவங்க என்ன கொடுத்துக்கிறான், 7 2 4 at 5. இப்போ எடுத்த உடனே நம்ம கண்டிஷன் பார்க்கணும், ஃபுல்லாலாம் படிக்காதீங்க. ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே என்ன கண்டிஷன் கொடுத்துக்கிறான், நம்ம என்ன பார்த்தீங்க ஃபர்ஸ்ட் கண்டிஷனு, ஃபர்ஸ்ட் கண்டிஷன் பாருங்க, இஃப் த ஃபர்ஸ்ட் எலிமெண்ட் இஸ் ஏ சிம்பிள். அப்போ ஃபர்ஸ்ட் எலிமெண்ட் இங்க சிம்பிள் வருதா, அப்ப கண்டிப்பா ஃபர்ஸ்ட் இந்த கண்டிஷன் கிடையாது, அப்போ ஃபர்ஸ்ட் கண்டிஷன் போயிடுச்சு. அப்புறம் பாருங்க, இஃப் த ஃபர்ஸ்ட் எலிமெண்ட் இஸ் அன் ஆட் நம்பர். அப்போ ஃபர்ஸ்ட் எலிமெண்ட் 7, 7 ஒற்றைப்படை தானே, ஆட் நம்பர் தானே, அப்போ ஓகே. உடனே நம்ம என்ன பண்ணிடணும், லாஸ்ட் இங்க பாருங்க, லாஸ்ட் அண்ட் ஈவன் நம்பர், லாஸ்ட் அண்ட் ஈவன் நம்பர் வருதா, இல்ல இங்க ஆட் நம்பர், அப்ப செகண்ட் கண்டிஷன் என்னது கிடையாது, செகண்ட் கண்டிஷனும் கிடையாது. அப்புறம் தேர்டு பாருங்க, மூணாவது கண்டிஷன், இஃப் இது வந்து ஃபர்ஸ்ட் கண்டிஷன், இது செகண்ட், இது தேர்ட். ஓகேவா? இஃப் போத் செகண்ட் அண்ட் தேர்ட் எலிமெண்ட்ஸ் ஆர் டு பி பெர்ஃபெக்ட் ஸ்கொயர். இப்போ இங்க தேர்ட் எலிமெண்ட் வந்து பெர்ஃபெக்ட் ஸ்கொயர் 4, செகண்ட் எலிமெண்ட் பெர்ஃபெக்ட் ஸ்கொயரா இல்ல, அப்போ மூணாவது கண்டிஷனும் கிடையாது. நம்ம முன்னாடி ஒண்ணு பார்த்தோம், இங்க 3 கண்டிஷனுமே நம்மளுக்கு அப்ளை ஆகல. அப்போ அப்ளை ஆகலன்னா என்ன பண்ணோம், நன் கண்டிஷன் அப்ளைனா அதனுடைய கோடு வேர்டு என்ன பண்ணோம், டைரக்டா அப்ளை பண்ணிடணும். டைரக்டா என்ன பண்ணிடணும், அப்ளை பண்ணிடணும். நீங்க என்ன பண்ணுங்கன்னா இதனோட கோடு வேர்டு மட்டும் பார்த்து இப்போ நான் வந்து, ஸோ எனக்கு வந்து இது போர்டு ஸ்கிரீன் அது பெருசா இருக்கு, நீங்க பார்த்து சொல்லுங்க. ஓகேவா? ஓகே. ஸோ இப்போ பாருங்க, எந்த கண்டிஷனுமே அப்ளை ஆகலன்னா என்ன பண்ணோம், அதனோட கோடை டைரக்டா போட்டுரும். இப்போ என்ன கொடுத்துருக்கான், 7 2 4 at 5. ஒண்ணுமே இல்லைங்க, அதுக்கு என்ன நம்பர் கொடுத்துருக்கானோ அதை அப்படியே பார்க்கணும். 7க்கு என்ன கொடுத்துருக்கான், பி. 2க்கு என்ன கொடுத்துருக்கான், டி. 4க்கு என்ன கொடுத்துருக்கான், பி. அட்டுக்கு என்ன கொடுத்துருக்கான், அட்டுக்கு வந்து எஃப், அட்டுக்கு வந்து எஃப். 5க்கு ஜே. அவ்வளவுதாங்க, அவன் கொடுத்த கோடை அப்படியே எடுத்து சப்ஸ்டிட் பண்ணிடலாம். பிடிபி எஃப்ஜே, இவ்வளவுதாங்க இந்த டைப். இதுதான் இப்போ ரீசெண்டா கேட்டிருக்கான். இப்போ நான் என்ன சொல்லுவேன்னா, இது எல்லாமே சால்வ் பண்ணிடுவீங்க. நம்ம எப்படி வேகமா சால்வ் பண்றது, அப்ப எப்படி சால்வ் பண்ணணும்னா,
ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே நேராக கொஸ்டினுக்கு வந்துடணும். கொஸ்டின் வந்து மொத்த படிக்கக்கூடாது. ஃபர்ஸ்ட் என்ன கொடுத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் எலிமெண்ட் சிம்பிள் இல்லை, அப்போ இந்த கண்டிஷன் வராது, அவ்வளோதான் முடிஞ்சிச்சு. ஃபர்ஸ்ட் எலிமெண்ட் ஆட் நம்பர், லாஸ்ட் எலிமெண்ட் ஈவன் நம்பர், அப்போ இந்த கண்டிஷன் வராது. அப்போ தேர்ட் எலிமெண்ட் செகண்ட் தேர்டு வந்து பெர்ஃபெக்ட் ஸ்கொயர் இல்லை, அப்போ டைரக்டா ஆப்ஷன் பார்த்து ஆப்ஷன் நெக்லெக்ட் பண்ணி போடணும். ஒரு நம்பர் பாக்குறீங்க, இப்போ எக்ஸாம்பிள் பார்த்தோன்னா ஆப்ஷன் கீழே இருக்கும். இப்போ ஆப்ஷன் பார்க்கும்போது தமிழ் கொடுத்துருப்பேன், ஓகேவா? இங்க ஆப்ஷன் இருக்கும், நம்ம பிடிபி அப்படின்னு பார்த்தோமா, அப்ப 2 லெட்டருக்கு மட்டுமே பார்த்தா பிடின்னு வந்துருச்சா, அப்ப இதுதான் ஆன்சர், இது 3 வராது, அவ்வளவுதான் அப்படின்னு சால்வ் பண்ணிட்டு போகணும். ஓகேங்களா? சரி, இப்ப தமிழ்ல பார்க்கலாம். அதே மாதிரிதான் நம்ம இப்ப எப்படி பார்த்தோம், அதே மாதிரிதான் தமிழ்ல சொல்லிட்டுனா அதுக்கப்புறம் மட்டுக்கெல்லாம் நீங்க அப்படியே தமிழே பார்த்தாலே நீங்க புரிஞ்சிடும். நீங்க பாருங்க, நிபந்தனைகள் எதுவும் நேரலகத்தெல்லாம் படிக்க தேவையில்லை, எது மெயினோ அது மட்டும் படிச்சிடும். நிபந்தனைகள் எதுவும் பொருந்தவில்லை என்றால் அந்தந்த எண் குறியீட்டுக்கான குறியீடுகள் அட்டவணையில் கொடுக்கப்பட்டுள்ளபடி நேரடியாக பின்பற்ற வேண்டும். ஸோ அவன் சொல்ற நிபந்தனைகள் எதுவுமே ஃபாலோ பண்ணல அப்படின்னா அதுக்கான டைரக்டான வேர்டை அப்படியே சப்ஜெக்ட் பண்ணணும். இப்ப முன்னாடி சொன்னல அதே மாதிரி. இப்ப பாருங்க, ஃபர்ஸ்ட் கண்டிஷன் என்னது, முதல் உறுப்பு ஒரு குறியீடாகவும் கடைசி உறுப்பு ஒரு எண்ணாகவும் இருந்தால் இந்த இரண்டிற்குமான குறியீடுகள் ஒன்றுக்கொன்று மாற்றப்பட வேண்டும். அப்போ ஃபர்ஸ்ட் 7 வருது, லாஸ்ட் 5 வருது, அப்ப முதல் குறியீடு வருதா, அப்ப கண்டிப்பா ஃபர்ஸ்ட் கண்டிஷன் கிடையாது. செகண்ட் பாருங்க, முதல் ஒற்றைப்படை எண்ணாகவும் கடைசி இரட்டைப்படை எண்ணாகும். ஃபர்ஸ்ட் 7 வருது, லாஸ்ட் என்ன வருது 5 வருது, அப்ப செகண்ட் கண்டிஷனும் கிடையாது. அப்போ இரண்டாவது மற்றும் மூன்றாவது உறுப்புகள் இரண்டும் சரியான வர்க்கங்களாக இருந்தால் மூன்றாவது உறுப்பு இரண்டாவது உறுப்புக்கான குறியீடாக குறியிடப்பட வேண்டும். அப்ப மூன்றாவது உறுப்பு அந்த இரண்டாவது உறுப்பான குறியிட வேண்டும். அப்ப அது வர்க்கங்களாகவும் கிடையாது. அப்ப 3 கண்டிஷனுமே அப்ளை ஆகல. ஸோ அப்ளை ஆகலன்னு என்ன பண்ணோம், டைரக்டான கோடு பார்த்தோம். டைரக்டான கோடு என்ன வந்துருச்சு, பிடிபி எஃப்ஜி அப்படின்னு வந்துச்சு, பிடிபி எஃப்ஜி அப்படின்னு வந்துச்சு. ஓகேவா? சரி, அடுத்த கொஸ்டின் பார்க்கலாமா? சரி, இப்போ அதே மாதிரிதான்ப்பா. இப்போ நான் என்ன பண்ணுவேன், இது எல்லாமே படிக்க மாட்டேன், நேரம் என்ன பண்ணிடுவேன், கொஸ்டின் பார்ப்பேன். கொஸ்டின் போயிட்டு கண்டிஷன் பார்ப்பேன். ஃபர்ஸ்ட் கண்டிஷன் பாருங்க, இஃப் த ஃபர்ஸ்ட் எலிமெண்ட் இஸ் சிம்பிள். ஃபர்ஸ்ட் சிம்பிள் வருதா, வரல, அப்ப இந்த கண்டிஷன் கிடையாது. ரெண்டாவது பாருங்க, இஃப் த ஃபர்ஸ்ட் எலிமெண்ட் இஸ் ஆட் நம்பர், ஓகே, அண்ட் த லாஸ்ட் அண்ட் ஈவன் நம்பரா சிம்பிள் வருது, அப்ப செகண்ட் கண்டிஷன் ஓகே வராது. அப்புறம் பாருங்க, இஃப் த போத் செகண்ட் அண்ட் தேர்ட் எலிமெண்ட்ஸ் ஆர் பெர்ஃபெக்ட் ஸ்கொயரும் கிடையாது, அப்ப 3 எலிமெண்ட்டுமே கிடையாது. அப்ப என்ன பண்ணோம், டைரக்டா சிம்பிள் எடுத்து போட்டுருணும், அவ்வளவுதான். ஸோ அது இப்போ நம்ம இங்க தமிழ் பார்த்துட்டு அப்படியே போடலாம். நீங்க பாருங்க, அதேதான். ஓகே, இன்னும் கொஞ்சம் ஸ்மால் சைஸ் பண்ணிக்கலாம். இது கொஞ்சம் கொஸ்டின்ஸ் எல்லாமே இப்படிதான் வரும், ஸ்கிரீன் ஃபுல்லாவே வரும். ஓகேவா? ஸோ அப்போ பாருங்க, 3 கண்டிஷனுமே கிடையாது. முதல் உறுப்பு குறியீடு ஃபுல்லா படிக்க தேவையில்ல. ஃபர்ஸ்ட் பாயிண்டே பாருங்க, முதல் உறுப்பு குறியீடு வந்துச்சா, வரல, ஏன்னா இங்க 7 அப்படின்னு வருது. ஓகேவா? ஸோ அப்ப ரெண்டாவது உறுப்பு, முதல் உறுப்பு ஒற்றைப்படை எண்ணாகும், கடைசி உறுப்பு இரட்டைப்படை எண்ணாகும். அப்ப முதல் உறுப்பு ஒற்றைப்படை எண் 7 வருது, லாஸ்ட் உறுப்பு சிம்பிள் வருது, அப்ப இதுவும் கிடையாது. அப்ப இரண்டாவது மற்றும் மூன்றாவது உறுப்பு வர்க்கங்கள் அதுவும் கிடையாது. அப்ப என்ன பண்ணும், டைரக்ட் கோடிங் என்ன வரும் பாருங்க, இங்க நீங்களே சொல்லுங்க, 7 2 at 1 3 and. ஓகேவா? சரி, அதுக்கான டைரக்ட் கோடுனா 7னா W, என்ன பண்ணும், ஆப்ஷன்ல போய் பார்க்கணும் W எது வருதுன்ட்டு. அதே மாதிரி 2னா என்னது, A, WA. அட்டுனா Z, அதனோட டைரக்ட் கோடிங் அப்படியே எடுத்து எழுதணும், அட்டுனா Z. 1னா 1க்கு என்ன வருது பாருங்க, R. அதே மாதிரி 3னா 1னா R, 3னா T, அண்டுனா ஓகே. ஸோ அண்டா இங்க அண்டு தான் கொடுத்துருக்கான். ஸோ அண்டுக்கான குறியீடு M. ஓகேவா? அண்டுக்கான குறியீடு M. அப்போ WAZ RTM, WAZ RTM எங்க வருது பாருங்க, WAZ RTM, இது ஃபர்ஸ்ட் ஆப்ஷன், WAZ RTM. ஓகேங்களா? சரி, இதுக்கப்புறம் அப்படியே நான் கீழே கொடுத்துருப்பேன், அதுக்கான ஆன்சர் நீங்க போடுங்க. ஓகேவா? ஸோ நான் இங்க முடிஞ்ச வரைக்கும் PDF இதை சென்ட் பண்ண சொல்றேன் கீழே, அது பார்த்துங்க. ஓகேவா? சரிங்க, இதே மாதிரிதான் நம்ம என்ன பண்ணோம், பாஸ் பண்ணிட்டு நீங்க என்ன பண்ணோம், சால்வ் பண்ணணும். ஒவ்வொன்னா ஃபர்ஸ்ட் எலிமெண்ட் சிம்பிளா இல்ல, அப்போ இது வராது. அப்புறம் என்ன பண்ணோம், இஃப் த ஃபர்ஸ்ட் எலிமெண்ட் இஸ் ஈவன் நம்பர், கரெக்ட், அந்த லாஸ்ட் அண்ட் ஆட் நம்பர், அவ்வளவுதாங்க. இங்க பாருங்க, ஃபர்ஸ்ட் ஈவன் நம்பரா, லாஸ்ட் ஆட் நம்பரா, அப்ப கண்டிப்பா செகண்ட் கண்டிஷன் ஃபாலோ ஆகுது. அப்ப ஃபாலோ ஆனா என்ன பண்ணோம், இந்த ஃபர்ஸ்ட் அண்ட் லாஸ்ட் எலிமெண்ட்ஸ் ஆர் டு பி கோடட் as இந்த சி சிம்பிள் போடணும். அப்ப இங்க என்ன பாருங்க, 2 என்ன வருது பாருங்க, 2 at 7 9 அப்படின்னு கொடுத்துருங்களா. அப்ப ரெண்டாவது கண்டிஷன் நம்மளுக்கு ஃபாலோ ஆகுது. ஃபாலோ ஆனா என்ன பண்ணோம், அந்த ஃபர்ஸ்ட் நம்பருக்கு லாஸ்ட் நம்பருக்கு என்ன பண்ணுமா, இந்த கோடு யூஸ் பண்ணுமா. அப்ப இங்க என்ன பண்ணோம், இந்த கோடு யூஸ் பண்ணிடுறோம். அப்ப ஃபர்ஸ்ட் லாஸ்ட் என்ன பண்ணிடுறோம், அந்த 9க்கும் 2க்கும்
இந்த கோட் யூஸ் பண்ணிடுறோம். அப்ப ரிமைனிங் இருக்கிறதுல என்ன பண்ணோம், இருக்கிற வேல்யூ அப்படியே சப்ஸ்டிட் பண்ணோம். அப்ப ஆஷுக்கு என்ன கொடுத்துருக்கான், பி. அப்புறம் அட்டுக்கு என்ன கொடுத்துருக்கான், இசட். 7க்கு என்ன கொடுத்துருக்கான், எல். அப்ப பி இசட் எல். ஓகேவா? ஸோ அப்படியே பார்த்துமா. இப்போ ஆப்ஷன் பார்க்கலாமா? சரி, இப்போ தமிழ்ல பார்த்தா அதே தான். தமிழ்ல நான் சொல்லிடுறேன் பாருங்க. தமிழ்னா முதல் எண், முதல் உறுப்பு குறியீடாகவும் கடைசி உறுப்பு எண்ணாகவும் இருந்தால் அப்போ கண்டிப்பா ஃபாலோ ஆகல. அதே மாதிரி முதல் உறுப்பு இரட்டைப்படை எண்ணாகவும் இரண்டாவது உறுப்பு ஒற்றைப்படை எண்ணாகும். அப்ப ஃபாலோ ஆகுதா? அப்ப ஃபாலோ ஆனா அந்த முதல் ஒன்றும் இரண்டாவது எண்ணும் என்ன கோடு யூஸ் பண்ணோம், இந்த கோடு யூஸ் பண்ணோம். அப்ப என்ன வரும், மீதி எல்லாமே அதை யூஸ் பண்ணோம். அப்ப பி செட்டல் போட்டு லாஸ்ட் ரெண்டுத்துல இதை போட்டுலாம். அப்ப ஆப்ஷன் பார்க்கலாமா? பாருங்க, பி செட்டல். அப்ப இங்க பாருங்க, நம்ம ரெண்டுமே போடணுன்றதுனால இது என்ன பண்ணலாம், இது எல்லாமே நம்ம கேன்சல் பண்ணலாம், வேற எதுவுமே நம்ம கண்டுபிடிக்க தேவையில்லை. ஏன்னா ஃபர்ஸ்ட் ரெண்டுமே அதான் போடணும் அப்படின்னு சொல்லிட்டான். அப்ப பி செட்டல்னு வந்துருச்சா? அப்ப ஆப்ஷன் டெல்லி. ஆப்ஷன் டெல்லி. ஓகேங்களா? சரி, நெக்ஸ்ட் பாருங்க. ஓகே, ஸோ இந்த 4 கொஸ்டின் உங்களுக்கான ஹோம்ஒர்க். இந்த 4 கொஸ்டின் உங்களுக்கான ஹோம்ஒர்க்கு. நீங்க என்ன பண்ணுங்க, அப்படியே சால்வ் பண்ணிட்டு ஆன்சர் கமெண்ட் பண்ணீங்க. அப்ப 24th, அப்ப 24th நான் குரூப்ல போட்டுருவேன். அது பிடிஎஃப் லிங்க் சென்ட் பண்ணிடுவேன். அந்த இதை போட்டு நீங்க ஆன்சர் பண்ணுங்க. 24th தமிழையும் பாருங்க, பிடிஎஃப்லயே பார்த்து போட்டுங்க. ஓகேவா? ஸோ அதே மாதிரி 25 இது எல்லாமே சால்வ் பண்ணிடுங்க. ஓகேவா? சரி, ஓகே, அவ்வளவுதான் போதும். 26 இந்த 3 சம் வந்து நீங்க சால்வ் பண்ணுங்க. 3 சம், 4 சம். ஓகே, இந்த 4 சம் மட்டும் நீங்க சால்வ் பண்ணிடுங்க. சால்வ் பண்ணிட்டு ஆன்சரை கமெண்ட் பண்ணிடுங்க. ஓகேவா? நான் பிடிஎஃப் வச்சிடுறேன். எதனா டவுட் அப்படின்னா நான் வந்து அந்த ஆன்சரை பின் பண்ணிடுறேன், நாளைக்கு இல்ல நாளைக்கு மறுநாள். ஓகேவா? ஸோ நீங்க ஆன்சர் மட்டும் போட்டுருங்க. இந்த 6th மட்டும் பாருங்க, லாஸ்ட் டைப். ஓகேவா? ஸோ இது வந்து என்ன சொல்லுவாங்கன்னா டைரக்ட் கோடிங் சொல்லுவாங்க. இது என்ன சொல்லுவாங்க, டைரக்ட் கோடிங் சொல்லுவாங்க. இப்போ எங்க பாருங்க, ப்ரமோஷன், PRMOTION ப்ரமோஷன் அப்படின்னு என்ன நம்பர் கொடுத்துருக்காங்க பாருங்க, 3654589557. இப்போ இங்க என்னன்னா டைரக்ட் கோடிங்னா நம்ம முன்னாடி அந்த பாக்ஸ் மாதிரி கொடுத்தாங்க பாத்தீங்களா? ஸோ இதுக்கு முன்னாடி அந்த பாக்ஸ் மாதிரி கொடுக்கறது இப்படி கொடுத்துருவாங்க, அதாவது டைரக்டா கொடுத்துருப்பாங்க. இப்போ இதுல இருக்கிற வார்த்தையே கேட்பாங்க, டைரக்டா கொடுத்துட்டு இதுல இருக்கிற லெட்டர்ஸ் எல்லாம் எடுத்து ஒரு வார்த்தையா கிரியேட் பண்ணி அதுக்கு என்ன வரும் அப்படின்னு கேக்குறாங்க. இங்க பாருங்க, மானிட்டர், அதுக்கு என்ன வரும்னு கேக்குறாங்க. இப்போ இங்க நம்ம புதுசா நம்ம ஏபிசிடி எல்லாம் போட்டா இது கண்டே பிடிக்க முடியாது. இதுக்கு என்ன மீனிங்னா டைரக்ட் கோடிங், டைரக்டா அதை எடுத்து சப்ஸ்டிட் பண்ணும். அப்ப எம்முக்கு என்ன கொடுத்துருக்கான், 4ன்னு வரும். ஓக்கு என்ன கொடுத்துருக்கான், 5ன்னு கொடுத்துருக்கான். இங்க பாருங்க, இங்கேயும் 5 தான், இங்கேயும் 5 தான், இங்கேயும் ஓக்கு 5 தான். அப்புறம் பாருங்க, எண்ணுக்கு என்னது 7. அப்ப 4 5 7 அப்படின்னு கொடுத்துருக்கானா? அப்ப ஆப்ஷன்ல இந்த ஒரு ஆப்ஷன் நெக்லெக்ட் பண்ணிடலாம். ஸோ அடுத்து பாருங்க, ஐக்கு என்ன வருது, 8. 9. ஐக்கு 9, டீக்கு வந்து 8. அப்ப 9 8 4 5 7 9 8. சரி, 4 5 7 9 8 எது வருது, ஆப்ஷன் ஏ தான் வருது. லாஸ்டா பார்த்தாலும் 5 6, 1 5 8 6 6. ஓகேவா? அப்போ இது வந்து டைரக்ட் கோடிங் சொல்லுவாங்க. இதுல நான் நிறைய மாடல் இருக்குல்ல, ஏன்னா ஈஸி தானே. ஸோ இந்த மாதிரிலாம் கொஸ்டின் வரும். ஓகேவா? ஸோ ஆல்மோஸ்ட் நான் எல்லா மாடலும் கவர் பண்ணிட்டேன். இப்போ இந்த ஒரு 1/2 hour 3/4 மணி நேரம்ல முடிஞ்ச அளவுக்கு ஸோ எல்லா மாடலும் பேசிக்கா இம்பார்ட்டன்ட் மாடல் வரைக்கும் கவர் பண்ணி இதை பேஸ் பண்ணி நீங்க என்ன பண்ணணும், நிறைய சால்வ் பண்ணணும். நம்ம அகாடமிலேயே நிறைய டெஸ்ட் பேட்ச் நம்ம போட்டுருக்கோம். ஸோ அதெல்லாம் நீங்க பர்ச்சேஸ் பண்ணி சால்வ் பண்ணா இன்னும் கொஞ்சம் ஈஸியா இருக்கும். ஓகேங்களா? ஸோ எதனா டவுட்னா கமெண்ட் பண்ணுங்க. அதே மாதிரி இப்போ நம்ம இன்னைக்கு கோடிங் டிகோடிங் முடிச்சிட்டோம். இதே மாதிரி அனாலஜி, கிளாசிஃபிகேஷன் எல்லா டாபிக்குமே பார்க்க போறோம். நீங்க இதே மாதிரி போலாமா இல்ல நம்ம கொஸ்டின் பேப்பர் சால்வ் பண்ணலாமா அப்படின்றத மட்டும் கமெண்ட் பண்ணுங்க. அதே மாதிரி கிளாஸ் எப்படி இருந்துச்சு அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஓகேவா? தேங்க்யூ.